அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கு இது ஒரு பெரிய இந்த எம்எல்ஏன்ற சப்போர்ட் ஒரு பெரிய நன்றியை தளபதி விஜய் அவர்கள் நன்றி தான் சொல்லணும். மெயினாக இந்த தாமிரபரணி எல்லாருக்குமே தெரியும், அது இன்னும் வரையும் கடலில் வீணாக தான் கிடக்கும். தமிழ்நாட்டில் வாழை விவசாயத்தில் ஏரியா ஸ்ரீவைகுண்டம் தான். இதுக்கு முன்னே என்ன பண்ணுவாங்க, மக்கள் தான் அதிகாரியை தேடி போகணும். இதுக்கே தளபதி விஜய் அவர்களுக்கு திரும்ப திரும்ப நான் ஒரு நன்றியை செலுத்தி, தளபதி அவர்கள் சொல்கிற ஒரே விஷயம் ஒன்றே ஒன்று தான், மக்களுக்கு நல்லது செய்யணும். இதுதான் நமக்கு சவால்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி அடிமட்டத்துலேருந்து திடீர்னு ஒரு எம்எல்ஏ வந்ததுனால எதிர்ப்புகள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன உருவாயிருக்குன்னா, இப்போ இன்றைக்கி ஸ்ரீவைகுண்டம் பொறுத்தவரை இன்னை வரையும் பார்த்தா 1480 இல்லை 452 நாள் ஆகுது நான் சாப்பாடு கொடுத்துட்ருக்கேன். என் ஸ்ரீவைகுண்டம் மக்களுக்கே பல பேருக்கு தெரியும். மக்களுக்காக சேவை வரும்னு சொல்லி இத்தனை கோடியை விட்டுட்டு வந்தாரோ அவங்க இன்ன வரையும் நான் ஒரு 3 டைம் தளபதி விஜய் அவர்களை பார்த்துருக்கேன். அவங்க 3 டைம் சொன்னதே மக்களுக்கு நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, நல்லது செய்யணும், நல்லது. தலையோட ரசிகர், அதாவது தலையை எப்படி பார்ப்போம்னா நம்ம ஒரு கடவுளாக பார்ப்போம். என்னை வளர்த்து விடுற கடவுளை யாரை பார்க்கேன், விஜய் அவர்களா. இன்றைக்கி இங்கே ஏதோ அணிலாம் சொன்னாலுமே இன்றைக்கி ஒரு சட்டத்துக்குள்ளே ஒரு தப்பு பண்ணால் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஸ்டேஷனில் கேட்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி எம்எல்ஏவை என்ன பண்ணுறாங்க, வச்சு பிரிக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா முறையான அரசாங்கம், முறையான ஒரு தலைவர். அது நல்ல ஒரு இதாக. உங்களுடைய அரசியல் ஆசாங்க? எனக்கு அரசியல் ஆசான்னு பார்த்தா உண்மையில நான் பட்ட வழிகள் தான். நான் ஒரு 15 வருஷம் முன்னே எம்எல்ஏ ஆகணும் ஆசை தான் பட்டேன். அப்போ நான் சாப்பாடு தானே கொடுப்பேன், அதை நீ கொடுக்க, அதெல்லாம் சொல்ல எங்களை வச்சு தான் கொடுக்கணும். அந்த அரசியல் தாக்கம் இருக்கு. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இந்த நேர்காணலில் திருவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்னை திரு விஜி சரவணன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 50 நாள் கடந்தாச்சு இல்லை, தாவேகா ஆட்சிக்கு நீங்க எம்எல்ஏவாகி 50 நாட்கள் கடந்தாச்சு. எப்படி இருக்கு இந்த 50 நாள் அப்படிங்கிறது? உண்மை, ஒரு மக்கள் பணி செய்கிற ஒரு வாய்ப்பு நம்ம ஒரு சமூகவரான தனிப்பட்ட முறையில் இருந்திருக்கேன். இப்போ இதில் இந்த கட்சி மூலமாக ஒரு டேரெக்டாக மக்களை இன்னும் அதிகப்படியான மக்கள் பணி செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்த மாதிரி இருக்குது. ஒரு பொறுப்பு இல்லையா அந்த எம்எல்ஏங்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்போடு சேர்ந்த உங்களுடைய அந்த சமூக பணி எப்படி போயிட்டு இருக்கு? அதாவது இதுக்கு முன்னே இருந்த அரசியல் களங்களோட இந்த தமிழக கட்சிகளும் தளபதி முதலமைச்சர் அவர்களோட இதில் களம் கொஞ்சம் சிறப்பாகவும் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி. ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பம், இப்போ ஒரு தொகுதியை பொறுத்தவரை ஏழ்மை நிலை குடும்பத்துக்காக தான் அந்த அரசியல் இருக்குது. அப்படிமோ நான் இப்போ என்னோட ஸ்ரீவைகுண்ட தொகுதியெல்லாம் பார்த்தா இப்போ 50,000 குடும்பத்துக்கு மேலே இருக்குது. அதில் 40,000 குடும்பம் ஏழ்மை நிலை குடும்பம். இந்த ஏழ்மை நிலை குடும்பத்தை அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கு இது ஒரு பெரிய இந்த எம்எல்ஏன்ற சப்போர்ட் ஒரு பெரிய ஒரு ஆதரவாகவும் ஒரு சப்போர்ட் ஆகிருக்கு. மக்களுக்கு நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறத செய்யக்கூடிய ஒரு இடத்துல இப்போ நீங்கள் இருக்கீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். சமூக ஆர்வலராக இருக்கும்போது நீங்கள் அதிகாரிகளை போய் சந்திச்சு அவங்க கிட்ட அந்த கோரிக்கையை வைக்கக்கூடிய இடத்துல இருந்தீங்க. இன்னைக்கு நீங்கள் அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தரக்கூடிய இடத்துல இருக்கீங்க. எவ்வளோ பெருமையாக இருக்குது. இது நன்றியை தளபதி விஜய் அவர்கள் நன்றி தான் சொல்லணும். 2வது நம்ம கழக பொதுச்செயலாளர் அவர்கள் மற்றும் தமிழ்நாட்டு மக்கள். ஏன்னா இந்த ஸ்ரீவைகுண்டம் தொகுதி மட்டும் இல்லை, டோட்டலாக இந்த 7.5 கோடி மக்களோட பெரும் ஆதரவு இருந்ததுனால தான் இன்றைக்கி தளபதி அவர்களோட தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கி ஒரு மாபெரும் வந்திருக்கு. இது ஒரு மக்கள் கிடைச்ச ஒரு வெற்றி, அதேமாதிரி ஒரு அன்பு கிடைச்ச வெற்றி. ஏன்னா ஒரு அன்புக்காக ஒரு கவர்மெண்ட் வந்ததுன்னா அது தமிழக வெற்றி கழகம் தான். பொதுவாகவே நீங்கள் சொன்ன மாதிரி டிவிகேல சேர்ந்தவர்கள் இன்னைக்கு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்று தளபதி அவர்களோட அவங்களுடைய சினிமா காலகட்டத்திலிருந்து நீண்ட நாட்கள் பயணிச்சவங்களா இருக்கிறாங்க. இல்லை அந்தந்த தொகுதியில் அவங்க எந்த அளவுக்கு சமூக சேவை செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட செல்வாக்கு இருக்குது, அல்லது மக்களுக்கு அவங்களுக்கு பிடிக்குதுங்கிறத பொறுத்து அவங்களுக்கு கேண்டிடேட்டாக செலக்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. இப்போ ஸ்ரீவைகுண்டம் பகுதியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 10-15 வருடங்களாகவே சமூக சேவை அப்படிங்கிறதுல அன்னை விஜி சரவணன் அப்படிங்கிறவங்களே எல்லாருக்குமே தெரியும், உங்களை மக்களுக்கு தெரியும். எப்படி நீங்கள் டிவிகே அப்படின்ற அந்த ஒரு அந்த ஒரு பிராண்டுக்குள்ளே நம்ம பார்ட்டிக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிங்க, தலைவரை எப்போ சந்திச்சிங்க? இப்போ நான் தமிழக, அதாவது சமூக அளவில் என்னோட பணிகளை செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் இது 6 வருஷமாக தான் இதை அன்னை விஜய் மக்கள் அறக்கட்டளைன்னு பதிவு பண்ணி நான் செஞ்சது. அதுக்கு முன்னே ஒரு 6 வருஷம் முன்னே தனிப்பட்ட முறையில், அப்போலாம் நமக்கு சோர்ஸ் கிடையாது. அப்போ நம்மளோட தனிப்பட்ட முறையில் இன்றைக்கி ஒன்று படித்து முன்னேற வேண்டும், இல்லைன்னா உழைச்சி முன்னேற வேணும், தப்பான பாதை யாரும் போகக்கூடாதுன்னு அதுக்கு தனிப்பட்ட முறையில் தூத்துக்குடி மாவட்டம் மட்டும் இல்லை, டோட்டல் தமிழ்நாட்டிலே சட்டத்துக்கு புறமான தொழில் விழிப்புணர்வு வீடியோக்களை நான் மட்டும் தான் பதிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே, ஏன்னா 2 விஷயந்தான் இன்றைக்கி வளர்ச்சிக்கான ஒரு பணி. இப்போ ஒன்றும் படித்து முன்னேறிடலாம், மிஸ் ஆகிட்டாங்கன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறிடலாம். ஆனால் 3ஆம் பாதையை தான் பல பேர் தவறாக பயன்படுத்துகிற சூழ்நிலையை உருவாக்குறாங்க. அது வறுமையினோட நிலையை கண்டு. ஏன்னா இன்றைக்கி 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 10 பேர் ஒரு தவறு கொழுப்படுத்தோ இல்லை ஒரு கவனக்குறைவில் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் 90% வறுமையே தான் இருக்குது. அப்போ அந்த வறுமையை வீழ்த்தணும்னு சொல்லி தான், ஏன்னா நம்ம ஒரு அறக்கட்டளை இருக்கும்போது என்கிட்ட யார் உதவி கேட்பா,
வறுமையில் உள்ளவங்க தான் உதவி கேட்பாங்க. அப்போ அதை கான்சன்ஸ் பண்ணி தான் நான் உள்ளே வந்தேன். அப்போ அஞ்சலி அம்மாவை வந்து கொள்கை தலைவராக ஏற்றும் போது எனக்கு அது ஒரு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அது அவங்க ஒரு சமூக ஆர்வலர், நானும் ஒரு சமூக ஆர்வலர். அதன் ஈர்ப்பால் நான் வேறு தமிழக ஜனநாயக மக்கள் கழகம்னு ஒரு கட்சியை தனியாக பதிவு பண்ணேன். அதை நான் பண்ணியிருந்தேன். கட்சி பண்ணி தான் நான் ஒரு அறக்கட்டலேருந்து அந்த ஒரு இயக்கமாக மாறி அந்த கட்சியை நான் பதிவு பண்ணி நான் அதை செயல்பட்டு இருந்தேன். அந்த கட்சியை வந்து வேலையை நிப்பாட்டிட்டு ஆட்டோமேட்டிக்காக தளபதியோட தமிழக கட்சிகளை இணைஞ்சு, ஏன்னா இன்றைக்கி ஒரு என்னென்னா இப்போ நம்ம செய்கிறதோட சிறப்பான ஒரு செயல்பாடுக்கு நம்ம அந்த சப்போர்ட்டை கொடுக்கணும். அதன் அடிப்படையில் நான் வந்து உள்ளே வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பில் மக்களும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, தளபதி விஜய் அவர்களும் வாய்ப்பு கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கி நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன். என்னோடய பணிகளை களத்திலிருந்து, அதாவது அடிமட்ட அரசியலுக்கான ஒரு ஊக்குவிப்பாக நான் வந்து இருப்பேன். ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் நீங்கள் வந்து களப்பணி செஞ்சுட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் வந்து இந்த பகுதிக்கு நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னு இருக்கலாம். அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது அந்த மக்களுக்கான வாழ்வாதாரத்திற்கான ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் மனசில் இருந்திருக்கும். இப்போ இந்த 50 நாளில் அதில் எதெல்லாம் உங்களால் செய்ய முடிஞ்சது, அல்லது அதை செய்யறதுக்கான என்னென்ன முன்னெடுப்புகள் நீங்கள் எடுத்திருக்கீங்க? இப்போ முதற்கட்டமாக மெயினாக அந்த தாமிரபரணி எல்லாருக்குமே தெரியும். அது வந்து இன்னும் வரையும் கடலில் வீணாக தான் கிடக்கு. இது எல்லாரோட கஷ்டம். ஏன்னா அதோட பெரிய கஷ்டம் என்னென்னா, அவ்வளோ பெரிய தாமிரபரணி தண்ணி ஓடியுமே எங்கள் ஊர் சைடில் யாருக்குமே குடி தண்ணி பிரச்சனை புரியும் தீர்வில் இருக்கிற எல்லா 75% கிராமங்களில் தண்ணி வசதி கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது. இன்னைக்கு மாவட்டமே அப்படிதான் இல்லையா கிட்டத்தட்ட? இதுதான். ஆனால் அந்த சரி பண்ண முடியும், அதை யாரும் பண்ணலை. இப்போ அந்த இதில் வந்து இப்போ தமிழக கட்சி தலைவர் வந்து உடனே ஆக்ஷனாக இருந்து கையில் வந்து இப்போ எல்லா பக்கமே தண்ணி பிரச்சனையை படிப்படியாக பண்ணுறாங்க. இப்போ இந்த 50 நாள் தீர்வில் வந்து நிறைய பக்கம் தண்ணி பிரச்சனை, அந்த ரோடுகள்லாம் உடனே போடுறதுக்கான ஏற்பாடுகள், அந்த பழைய வேலைகள்லாம் வேகப்படுத்தி செய்கிறாங்க. எந்தெந்த இடத்துல என்னென்ன தேவை, மக்களோட குறைய நேரடியாக கேட்டு செயல்படுத்துகிறாங்க. அடுத்து நமக்கு மெயினாக இன்னொன்று என்னென்னா, இது வந்து விவசாய பகுதி. ஸ்ரீவைகுண்டம் தொகுதினாலே 80% விவசாயம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வாழை விவசாயத்தில் ஏரியா வந்து ஸ்ரீவைகுண்டம் தான். இப்போ அந்த இடத்த நாங்கள் இழந்து 2 இடத்துக்கு வந்திருக்கோம். அதேமாதிரி 2 விளைச்சல் விளைஞ்சது. ஏன்னா அது முழுக்க விவசாயத்தை மட்டும் தான் நம்பியிருக்கு. இப்போ இது தளபதி விஜய் அவர்களோட ஆட்சியில் இது மாற்றம் வரும். இதே இந்த 2 விளைச்சலை வந்து திருப்பி கொண்டு வர முடியும். இந்த வாழை விவசாயத்தையும் முதன்மையாக கொண்டு வர முடியும். அதுபோக தொழில் நகரத்தில் வந்து எதுவுமே கிடையாது. ஸ்ரீவைகுண்டம் தொகுதினாலே ஒரு 10% கூட தொழில் வளர்ச்சி கிடையாது. எல்லாருமே நீங்கள் ஸ்ரீவைகுண்டத்தை விசாரித்தாலே தெரியும், முழுக்க வெளியே ஊர், வெளி மாநிலங்களை நம்பி தான் என்ன பண்ணுறாங்க, இருக்காங்க. அந்த நிலை மாறுறதுக்கான முன்னேற்பாடுகளை பூரா இப்போ பண்ணுறாங்க. ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கு. மெயினாக இந்த 50 நாளில் ஒரு நம்பிக்கை இதுக்கு மேலே நடந்துடும். அடுத்து அடிப்படை தண்ணி பிரச்சனையும் மிக மிக கவனமாக அந்த அதிகாரிகள் வேகமாக பார்க்குறாங்க. அது ஒரு பெரிய தீர்வாக இருக்குது. மீதி தளபதி அவர்கள் அறிவித்த எதாவது திட்டங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். வாழை சாகுபடி கூட அதை ஏற்றுமதி பண்ணுறதுக்கான ஒரு திட்டம் கூட இங்கேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கூட பேசியிருந்தாங்க. ஆமாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை உருவாக்கியிருக்காங்க. மெயின் என்னென்னா, இங்கே இந்த வாழை விவசாயத்தை வந்து மேன்மைப்படுத்துறதுக்கு ஒரு கூடம் கூட கிடையாது. அதாவது அந்த பொருளை மதிப்பு கூட்டுறதுக்கான ஒரு தொழிற்சாலையும் இல்லை. அந்த நெல் தான் விளைச்சல். அந்த நெல்லை பார்க்குறதுக்கு இன்ன வரையும் ஒரு இது கிடையாது. எல்லா ஊர்லேயும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதேமாதிரி நம்ம ஊரில் இன்ன வரையும் அந்த நெல்லுக்கான ஒரு கூடகம் ஒரு பெரிய இல்லை. ஆனால் அதுக்கான ஏற்பாடெல்லாம் இப்போ எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க. இப்போ அடுத்த 1.5 மாதம் பட்ஜெட்டில் அப்டேட் ஆகி முழுமையான தீர்வு வரும். இது தொகுதிக்கு கிடைச்ச இது மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாடே கிடைச்ச ஒரு வாய்ப்பு. இப்போது நீங்கள் ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏவாக இருக்கீங்க. ஆமாம். உங்களை மாதிரி டிவிகேல இருக்கக்கூடிய நிறைய மினிஸ்டர்ஸோ எம்எல்ஏஸோ வந்து இந்த யங் ஜெனரேஷன் ஃபஸ்ட் டைமர்ஸ். அப்போ உங்களுக்கு இண்டக்ஷன்லாம் வச்சாங்க. உங்களுக்கு வந்து ஒரு 2 நாட்கள் உங்களுக்கு பயிற்சி வகுப்பெல்லாம் வச்சாங்க. அதை நீங்கள் அட்டன் பண்ணீங்களா? உங்களுக்கு எந்த அளவுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு? ஆமாம். இப்போ வந்து அது வந்து நமக்கு ஒரு தனிப்பட்ட அதில் வந்து ஒரு அரசாங்கத்தை எப்படி அணுகணும், என்னென்ன திட்டங்களை கொண்டு போகணும், அதை எப்படி பண்ணணும், மக்களுக்கு எப்படி போய் சேர்க்கணும், எல்லாமே தெளிவாக சொன்னாங்க. பொதுவாக நம்ம ஒரு சமூகத்தில் இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு ஆஃபீஸாக நம்ம ஏறி இறங்கியிருக்கோம். இப்போ தாலுகா ஆஃபீஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டோட ஒவ்வொரு ஆஃபீஸுக்குமே மக்களுக்காக குறைகளை தீர்க்க நம்ம ஓடி போயிருக்கோம். ஆனால் எந்த இதுவுமே முறையாக நடக்கலை. இப்போ ஒரு 1000 கோரிக்கை வச்சா அதில் ஒரு கோரிக்கை தான் நடக்கும். இதுக்கு முன்னே நடந்த இது. ஆனால் இப்போ வந்து அது மாறிட்டு எல்லாமே உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடே ஒரு மாற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கு. இதுக்கு இடத்துல எல்லாமே சேஃபாகவும் அந்த பிரச்சனை இருக்குது. இதுக்கு மேலே மக்கள் வந்து மக்களை தேடி அதிகாரிகள் பயணிக்கிற ரேஞ்சில் இன்றைக்கி களம் போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னே என்ன பண்ணுவாங்க, மக்கள் தான் அதிகாரியை தேடி போகணும். இப்போ அதிகாரிகள் மக்களோட பிரச்சனையை கேட்டு உடனே தீர்வு காண்ற முயற்சிக்கு ஒரு நல்ல ஒரு இதுக்கே தளபதி விஜய் அவர்களுக்கு திரும்ப நான் வந்து ஒரு நன்றியை செலுத்திக்கணும். சரிம்மா, உங்களுக்கு ஓட்டளித்த மக்களுக்கு நிறைய கேள்விகள் உண்டு. அதுல இன்னொரு விஷயமும் உண்டு. இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்போ அதிகாரிகள் எல்லாமே தளபதி அவர்கள், உங்க சிஎம் அவர்கள், நம்ம சிஎம் அவர்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்களோ அதை முன்னெடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு ஃப்ரண்ட் லைன்ல இருக்கீங்க நீங்க. ஆனா உங்களுடைய அந்த செயல்பாடுகள் அல்லது நீங்க சொல்லக்கூடிய திட்டங்கள் எல்லாமே கிரவுண்டுக்கு போய் சேரணும் அப்படிங்கும்போது அங்க அதிகாரிகள் மெயினான ரோல் பிளே பண்றாங்க. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைமர்,
கூட இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கக்கூடியவர்கள். அப்போ உங்க 2 பேருக்குமான அந்த பிரிட்ஜ் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? நீங்க ஃபர்ஸ்ட் டைமரா வந்து சொல்லும்பொழுது அந்த அதிகாரிகள் வந்து அதற்கு உடன்படுறாங்களா? அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது எப்படி இருக்கு சார்? இல்லை, மெயினாக என்னென்னா ஒரு நிகழ்வை வந்து நாங்களே களத்தில் போகிறோம். இப்போ நாங்கள் எம்எல்ஏ என்ற அடிப்படை இல்லாமல் ஒரு சாதாரண ஏன்னா இப்போ எங்களை வந்து இன்றைக்கி தளபதி அவர்கள் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, மக்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். நாங்கள் என்ன பண்ணுறோம், கலவையோ டேரெக்டாக நாங்களே போகிறோம். இப்போ ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை, தெருவில் ஒரு லைட்டு எரினா கூட ஒரு எம்எல்ஏ போய் ஆய்வு பண்ணுற நிலை இன்றைக்கி வந்திருக்கு. நாங்களே போய்ட்டு சம்மந்தப்பட்ட அதிகாரி டேட் கேட்டு, இப்போ ஒரு அதிகாரி இருக்காங்கன்னா இது எத்தனை நாளுக்குள்ளே பண்ணி கொடுக்க முடியும், இதை கேட்டு நேரடியாக பண்ணுறோம். இதுக்கு முன்னே அந்த இது நடக்கலை. இது வந்து ஒரு கவுன்சிலர் பார்த்த வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே கூட சரியாக செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் இப்போ எம்எல்ஏவாக எல்லா இடத்துலையும் ஆய்வு பண்ணுறோம். இப்போ ஒரு அதுவே மக்களோட தனிப்பட்ட முறை, இப்போ மக்களோட கோரிக்கை இருக்கும்ல, இப்போ இன்றைக்கி இந்த ஊரில் இப்படி பிரச்சனை, இந்த ரோடு இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை கேட்டுட்டு களத்தில் போய், அதாவது அதை ஒன்லி ஆவணமாக இல்லை அந்த விண்ணப்பங்கள் இல்லாமல் நேரடியாக போய் கள ஆய்வு பண்ணி அதை தெளிவுபடுத்தி கொடுக்குற ஒரு வாய்ப்பை வந்து பண்ணியிருக்காங்க. இதே ஒரு தனிப்பட்ட இதுக்கு முன்னே இருந்த அரசியல் களத்தோட இது மாற்று அரசியல் களமாக இருக்குது. இதனால் கட்டாயம் இது என்னாகும், அந்த பழைய நிலை மாறி மக்களோட வளர்ச்சிக்கான நோக்கி இந்த நம்ம இப்போ அதிகாரியாக இருக்கட்டும் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதை செயல்படுத்துவோம். மாற்று அரசியல் அதை இப்போ முன்ன நடந்த மாதிரி கிடையாது, சிஸ்டமே வேற மாதிரி இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லும்பொழுது இன்னொரு விஷயமா எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. இப்போ நீங்க இந்த களப்பணியெல்லாம் செய்றீங்க, இப்போ கண்டிப்பா இதை வந்து நீங்க உங்களுடைய மேல இருக்கக்கூடிய நீங்க யாருக்கு ரிப்போர்ட் பண்றீங்களோ உங்களுக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. அது ஆப்வியஸ்லி சிஎம் சாருக்கும் போகும். இப்போ அதுக்கு ஏதாவது சிஸ்டம் இருக்கா சார்? ஏன்னா யூஸ்வலாக இந்த அவர் இப்போ வந்து நம்ம தளபதி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா ஒரு சிஇஓ செட்டப்ல, ஏன்னா கரெக்டாக டான்னு ஒரு பங்க்சுவலாக 9 மணிக்கு வந்துடுறாரு சட்டமன்றத்துக்குன்னா அவர் வந்துடுறாரு. அவ்வளோ நேரம் அவர் அங்கே தான் இருக்கிறாரு. அப்போ அவர் ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணும்போது அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பார்ல. அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி அதில் கொடுக்கப்பட்டிருக்கா? தளபதி அவர்கள் சொல்ற ஒரே விஷயம் ஒன்றே ஒன்று தான், மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கோம். அதை மனசாட்சிப்படையும் உண்மையாக வேலை செய்ய சொல்கிறாங்க. அதன்படி இருக்கிற ஒவ்வொரு எம்எல்ஏவும் களத்தில் இறங்கி செய்கிறாங்க. அது நீங்கள் பார்த்தாலே தெரியும். இன்றைக்கி முதலாம் ஒரு எம்எல்ஏவை போய் பார்க்கணுன்னா 2 நாள் 3 நாள் ஆகும். அவங்கள போய் நேராக கிட்ட போய் கூட யாரும் பார்க்க முடியாது. இப்போ நாங்கள் போய்ட்டு என்ன பண்ணுறோம் எனக்கும் அதுக்கான இதை அங்கே சொல்கிறாங்க. மெயின் என்னென்னா மக்களோட மக்களாக இருந்து மக்களுக்காக உதவி செய்யுங்க, இதுதான் கான்ஸ்டியூஷன். அதை தெளிவாக தளபதி விஜய் அவர்கள் இது பண்ணுறாங்க. அடுத்து கழக பொதுச்செயலாளர் அவர்கள் வழிகாட்டும்படி தெளிவாக என்னென்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி சிஸ்டமேட்டிக்காக எல்லாமே சொல்லிட்டாங்க. இப்படி தான் செய்யணும், இப்படி செய்யணும், சிறப்பாக செய்யணும். மெயினான மக்களுக்கான பணியில் எந்த காலதாமம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பணியை நாங்கள் ரைட்டாக செய்கிறோம். ஸ்ரீவைகுண்டம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னீங்க தண்ணீர் பற்றாக்குறை குறிப்பாக அந்த சம்மர் டைம்லலாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கணும். அதே மாதிரி இப்போ 2023 எடுத்தோம்னா அந்த வெள்ளம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இப்போ மறுபடியும் மழைக்காலம் வரப்போகுது. அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் எடுத்திருக்கீங்க? இப்போ மேடம் இதில் என்னென்னா முழுக்க பார்த்தா அந்த பழைய நிகழ்வுகளை, ஏன்னா ஒருங்களை குறை சொல்கிறோட தவறுகளை சரி பண்ணணும், அந்த மைண்டுக்கு தான் இன்றைக்கி வரோம். இப்போ எங்கள் பகுதியில் கிட்டத்தட்ட குளங்கள் நிறையா இருக்குது. அந்த குளங்களுக்கு கரை இந்த தொடக்கமும் தெரியாது, முடிவும் தெரியாது. அது எப்படின்னா வெறும் குளமாக இருக்கும். யாருனாலும் போய் என்ன பண்ணலாம், டேரெக்டாக ஒரு பைக்கில் கூட போயிடலாம். அந்த குளத்துக்கு கரை என்பது கிடையாது. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த தண்ணியோட பேச்சு ஓரளவு ஆனோன்னே வெள்ளம் ரொம்ப அன்றைக்கி பாதிக்கப்பட்டத காரணம் இதுதான். இதே குளத்தை வந்து தெளிவாக ஃபுல்லாக தூர்வாரி, ஏன்னா நம்ம விவசாயத்தை முன்னுரிமை இருக்குது. 80% விவசாயம் ஸ்ரீவைகுண்டம் தொகுதி. ஆனால் அங்கே குளங்கள் எந்த குளமும் இல்லை. 40 வருஷம் 35 வருஷம் 20 வருஷம் 50 வருஷம் என்ன இருக்குது, தூர்வாராமல் இருக்குது. இப்போ இந்த சிஸ்டமேட்டிக்கை தான் அங்கே சரி பண்ணுறோம். முறைகளை சரி பண்ணாலே மக்களுக்கு பாதிப்பு எந்த விதத்துலையும் வராது. இப்போ இந்த வெள்ளம் வந்தால் இப்போ அதுக்கேற்ற முன்னேற்பாடுகளை இப்போ நம்ம அந்த குளங்கள்லாம் இப்போ வண்டல் மணி இதை பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக, அதாவது மக்களுக்கான பணியை நோக்கி தெளிவாக கொண்டு போகிறாங்க. நாங்களும் களத்தில் என்ன பண்ணுறோம், அதை ஆப்ரேட் பண்ணி அதை வேகப்படுத்துகிறோம். எந்த காலதாமதமும் இல்லை. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேகத்தில் எல்லா விஷயக்கும் தயாராக இருக்கும். இப்போ இன்றைக்கி ஒரு வெள்ளம் வந்தாலும் சரி எதுனாலும் சரி அதுக்கு முன்னெச்சரிக்கை என்ன செய்யணும். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு குளத்தில் பார்ப்போம், ஒரு அந்த செட்டு வந்து வேலை செய்யாது. இன்றைக்கி அந்த செட்லாம் நாங்கள் தெளிவாக வேலை செய்தா இல்லைன்னு சொல்லி இந்த அதிகாரிட்ட கேட்குறோம். எல்லாத்துக்கும் முன்னேற்பாடுகளை தெளிவாக இருக்கும். அப்போ ஒரு 10 நாளைக்கு மழை பெய்யுது, அந்த 10 நாள் தாண்டி மழை பெஞ்சால் என்ன ஆகும், வெள்ளப்பெருக்கடை எல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம முன்னெச்சரிக்கை எல்லாருமே ரெடியாக இருக்கும். மெயினாக நாங்கள் களத்தில் இருக்கோம், அதுதான் மெயின். இப்போ மச்சதில் வந்து இன்றைக்கி அந்த எம்எல்ஏ வந்து அதை வந்து அழிஞ்சோன்னு தான் வந்து பார்க்குற நிலை தான் இதுக்கு முன்னே இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. சரி, நம்ம தாவேக்கா எம்எல்ஏ பொறுத்தவரை உடனே அடுத்த செகண்டே உள்ள களத்தில் நிற்கிறாங்கனால இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப துல்லியமாக அதை மாற்று ஏற்பாடாக பண்ண முடியும். அதில் மாற்றுக்கிறது இல்லை. பாதிப்பு வந்து வராத அளவுக்கு எவ்வளோ வேக முடியுமோ மக்களுக்கான ஒரு உறுதுணை நண்பனாக இருக்கும். ஸ்ரீவைகுண்டம்னு சொல்லும்பொழுது ஸ்ரீவைகுண்டத்தினுடைய இன்னொரு முக்கியமான அடையாளம் டேம். கிட்டத்தட்ட 100 வருஷ பழமையான டேம்.
அதை புதுப்பிக்கிறதுக்கோ இல்லை அதை ரிலேட்டடாக ஏதாவது பணிகள் நம்ம இப்போ நீங்கள் plan சொன்னீங்களே இருக்கா? வெள்ளை இதில் வரும்போது அந்த அளவு ஏன்னா அது மண் அப்டேட் ஆகுதுல்ல அதை வந்து கொஞ்சம் முறையாக வந்து 2 பக்கம் கரையை மீன்படுத்தி கொஞ்சம் ஆழப்படுத்தினா இன்னும் கொஞ்சம் தண்ணிகளை சேமிக்கலாம். விவசாயம் மட்டும் இதாவது இந்த மாதிரி வெள்ளம் டைம்லையும் இது இருக்கும். அதுக்கு ஒரு பெரும் இதாக இருக்கும். அதில் மெயினாக என்னென்னா இந்த தண்ணி லைனை ஃபுல்லாகவே முறையாக ஃபாலோ பண்ணி இருக்கிற குளங்களை தூர்வாரினாலே முழுமையான இந்த தண்ணி பிரச்சனை வராத அளவு. ஏன்னா அந்த இப்போ சாத்தாங்குளம் இப்போ வந்து 2 இதாக பிரிக்கலாம் ஸ்ரீவைகுண்டத்தில். இப்போ வடக்கு தெற்குன்னு பார்க்கும்போது வட பக்கம் வந்து தண்ணி செழிப்பாகவும் தெற்கு பக்கம் தண்ணி இல்லாமல் இருக்குது. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தெளிவாக தூர்வாரி முனிசன் பண்ணால் இந்த வெள்ள பாதிப்பை கூட அந்த இல்லாத பக்கத்தை குளங்களை நிரப்பும் போது என்ன ஆகும், இந்த பாதிப்பு என்பது வராது. இப்போ நீங்கள் எம்எல்ஏ ஆனதுக்கப்புறமா உங்ககிட்ட நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி பிரச்சனைகள் சொல்லுவாங்க, இல்லை மனு கொடுப்பாங்க. அந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகளில் முதல் 3 பிரச்சனைகள் இதெல்லாம் தான் அப்படின்னா எதெல்லாம்? மெயின் பிரச்சனை தண்ணி தான். குடி தண்ணி தான் மெயின் பிரச்சனை. 20 வருஷமா இல்லை 15 வருஷத்தில் மெயின் தண்ணி. அதில் 2வது பேருந்து. ஏன்னா அந்த நம்ம பள்ளிகள் இன்றைக்கி படிக்கிற நிறைய குழந்தைங்க அந்த டைமிங்கு இது வரல. 3வது இது ரோடு வசதி. அடுத்து 4வதுன்னு பார்த்தா இது ஈபி லைன் எல்லாம். இந்த 4 தான் அடிப்படை பிரச்சனை. இந்த 4மே எந்த தொகுதியிலுமே தீர்வு இல்லை. அதுவும் எங்கள் ஸ்ரீவைகுண்டம் தொகுதிலாம் மிகவும், அதாவது இப்போ தூத்துக்குடி மட்டும் 6 தொகுதினா அதில் ஸ்ரீவைகுண்டம் தொகுதி மிக மிக பின்தங்கி இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த நிலையை இப்போ நம்ம ஒரு ஆக்டிவாக இருந்து நம்ம இது பண்ணுறோம். ஒரு தளபதி விஜய் அவர்கள் ஆணையப்படியும் கழக பொதுச்செயலாளர் அவர்களின் வழிகாட்டின்படி மிக மிக எவ்வளோ முடியுமோ என் தொகுதி வளர்ச்சியை நான் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவேன். இப்போ நீங்கள் மின் பிரச்சனைன்னு சொன்னதுனால கேட்குறேன். இந்த பவர் கட் இஷ்யூ தமிழ்நாடு ஃபுல்லாகவே இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக பேசப்பட்டது. திருவைகுண்டத்தில் அது எப்படி இருந்தது, அது எப்படி சமாளிச்சிங்க? மேடம் இது என்னென்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு அரசாங்கம் ஆளுது. அந்தந்த அரசாங்கம் ஆளும்போது அவங்க அந்த திறனை வந்து அதிகப்படுத்தணும். அதாவது அந்த பொருட்களோட தன்மையை அதிகப்படுத்தணும். அந்த முறைகள் டெண்டர் எல்லாமே முறையாக இருக்கணும். எதுலேயுமே என்ன இருக்கக்கூடாது, மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடாது. இங்கே என்ன ஆகுனா அந்த விஷயம் அப்படி இருக்குது. இப்போ எங்கள் ஊரில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 40 வருஷமாக ஒரு இருக்கும் மின் நிலையம் இருக்கும். அதை வந்து மேன்மைப்படுத்தியோ இல்லை சிராமிப்போ இல்லை அதுக்கான மறுசீரமைப்பு கூட இருக்காது. இதை ஏன் சொன்னோம், இப்போ நம்ம எங்கள் லைனில் பார்த்தா போலீஸ் நிலையம் மேலே செவுரு உடஞ்சி விழுந்துட்டுருக்கு. ஹாஸ்பிட்டலு செவுரு உடஞ்சி விழுந்துட்டுருக்கு. பள்ளி உடஞ்சிட்ருக்கு. மொத்தத்துக்கு அந்த மறுசீரமைப்பு வந்து பண்ணவே இல்லை. அவங்க வந்து தேவைக்கு அந்த அடுத்தடுத்து செய்யணும். அந்த அடிப்படை தப்பாக இருக்குது. காரணம் ஏன்னா அரசியல் வந்து மக்களோட வளர்ச்சிக்கு ஒரு மெயின் பங்களிப்பு. அந்த பங்களிப்பு இதுக்கு முன்னே சரியாக நடக்காதனால தான் இந்த நிகழ்வுலாம் வருது. இதுக்கு மேலே அது எல்லாமே சரியாகி மிக சிறப்பான இதாக ஒரு மின்னில்லாத ஒரு தமிழ்நாடு மட்டும் இல்லை, எதுலையுமே குறையாத ஒரு தமிழ்நாடாக பெஸ்ட்டு தமிழ்நாடாக உருவாகும். மின்மிகை மாநிலமாக கட்டாயம். சரி, இப்போது என்னென்னா அதிகாரிகளை வந்து நீங்கள் சொன்னீங்க இதுக்கு முன்னாடிலாம் ரீச் பண்ணுறதுங்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி எல்லாருமே களத்தில் இருக்கும் அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி ஒரு மின் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ அல்லது வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இப்போ ரோடு பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் அந்த பிரச்சனையை இப்போது திரு ஆதவர்ஜுன் அவர்கள்கிட்டயோ அல்லது திரு நிர்மல்குமார் அவர்கள்கிட்டயோ அது கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு சரி ஈஸியாக இருக்கு? இல்லை, உடனே எல்லாமே அது இப்போ டேரெக்டாக நேராக எனி டைம் மக்களுக்கான பிரச்சனையை உடனே பார்க்க சொல்லியிருக்காங்க. தனிப்பட்ட கட்சிகள் இல்லாமல் மக்கள் பிரச்சனையை உடனே தீர்வு கேட்குற மாதிரி எல்லாம் இருக்குது. நாங்கள் நேரடியாக எங்களோட மனுவை உடனே கொடுக்குறோம். அந்த மனு கொடுக்குற மட்டும் இல்லை, மனுவாக இல்லாமல் உடனே நடவடிக்கையாக இருக்குது. அதை இப்போ நம்ம மற்றதில் நாங்களாம் கொடுத்துருக்கோம். ஏன்னா நாங்களும் ஸ்டார்டிங்லேருந்தே மக்களுக்காக கோரிக்கை பல அரசாங்கத்தை வச்சுருக்கோம். அது கிடப்பில் தான் கிடக்கும். இங்கே வந்து உடனே தீர்வு பண்ணி சம்மந்தப்பட்ட அதிகாரி போய் உடனே அவங்க ஆய்வு பண்ணி அது எத்தனை நாளில் பண்ணி கொடுக்க முடியும் என்ற ஒரு விஷயத்தை தெரிவுபடுத்துகிறாங்க. அடுத்து அதுக்கான வேலையும் நடக்குது. இதே ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஆனால் பெரிய ஒரு சவால் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன சந்திக்கிறீங்க களத்தில்? சவால்னால் நாங்கள் ஏழ்மை நிலையிலேருந்து இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இதுதான் நமக்கு சவால்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி அடிமட்டத்துலேருந்து திடீர்னு ஒரு எம்எல்ஏ வந்ததுனால எதிர்ப்புகள் இந்த இப்போ எப்படி நான் சொல்கிறது, இப்போ நான்லாம் இருக்கேன்னா எனக்கு தனிப்பட்ட காலைல 10 to நைட்டு 12 மணி வரையும் என்ன பண்ணுறேன், என்னோடய பணிகளை செஞ்சிட்ருக்கேன். இப்போ இன்றைக்கெலாம் பார்த்தா நான் இன்றைக்கி வந்து இந்த மக்கள் சேவை செய்யலை, தொடர்ந்து 10-12 வருஷமாக நான் செஞ்சிட்ருக்கேன். நான் தினமும் ஒரு 250 பேருக்கு தினமும் உணவு கொடுத்துட்ருக்கேன், வில்லம் தேடி போய். அதுபோக எங்கள் ஊர் பகுதிகளை வந்து இறந்தவங்க யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி இறந்தவும் போது அங்கிட்ட இன்னும் துன்பம் கூடாது. ஒரு இறப்பு என்பதே கொடுமையானது. அதில் பணம் என்பது இருக்கக்கூடாதுக்காக பெட்டி கூலிங் பாக்ஸ் வண்டியை நான் தொடர்ந்து கட்டணம்லாம் கொடுத்துட்ருக்கேன். இது மட்டும் இல்லாமல் தண்ணி இல்லாதவங்களுக்கு தண்ணி அதுபோக யாரும் இல்லாமல் இறப்பாங்களே அவங்கள நானே சொந்தமாக 39 பேர்கிட்ட நானே நல்லடக்கம் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த மாதிரி நாங்கள் ஆக்டிவாக இருந்தாலும் எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கு. எதிர்ப்புனா என்னதான் இப்போ நம்ம ஒரு விஷயம் ப்ளஸ்ஸாக பண்ணாலும் எதிர்மறைன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ இன்றைக்கி 2,00,000 2,25,000 மக்கள் இருக்காங்க என் தொகுதிக்குள்ளே. இந்த 2,25,000 மக்களில் எல்லாருமே எனக்கு என்ன பண்ணுவோம் ஆதரவுன்னு சொல்ல முடியாது. அதில் ஒரு 10 பேர் என்ன பண்ணுவாங்க, தவறான ஒரு பதிவு பண்ணுவாங்க. அது எதுனா இது இந்த கட்சியோட வளர்ச்சி, நாங்களோட செயல்பாடு இதெல்லாம் பார்க்கும்போது நாளைக்கு எந்த கட்சியும் வர முடியாத நிலை உருவாகுது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன உருவாயிருக்குன்னா, இப்போ தமிழக கட்சிகளும் இவ்வளோ ஆக்டிவாக வேலை செஞ்சால் வேறு எந்த கட்சியுமே என்ன பண்ண முடியாது, இதுக்கு மேலே ஆட்சி அமைக்க முடியாது.
அப்போ அதோட எதிர்ப்பை நாங்கள் என்ன பண்ணோம், டேரெக்டாக சமாளிக்கிறோம். எங்களுக்கும் பேக்ரவுண்டு கிடையாது பார்த்தீங்களா, நாங்கள் கீழேருந்து வந்திருக்கோம். ஒன்லி பேக்ரவுண்டு எங்கள் தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான், அதில் கழக பொதுச்செயலர் தலைமையும் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. அப்போ அந்த பேக்ரவுண்டை நாங்கள் டேரெக்டாக எதிர்கொள்கிற நிலை வரோம், விமர்சனங்களை எதிர்கொள்கிற நிலைக்கு தள்ளப்படுறோம். வேறு இதில் ஒன்று அது சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு இல்ல சார்? கஷ்டம் இப்போ தான். நீங்க சொன்னதுனால நான் கேட்குறேன், இந்த சமீபத்திய அந்த பிரச்சனை அப்படிங்கிறத சமாளிக்கிறதுக்கோ அல்லது அது வந்து நீங்க குற்றமற்றவர், இங்க பிரச்சனை கிடையாதுங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கோ உங்களுக்கு எவ்வளவு மேடம் இது சவாலா இருக்கு? இப்போ பொதுவாக 7.5 கோடி மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை. ஒரு இயல்பாக ஒரு எம்எல்ஏ மேலே ஒரு சொல்கிறது இயல்பு. அதாவது சட்டத்துக்கு ஏதாவது தவறாவோ இல்லை வந்து முறை இல்லாத ஒரு விஷயத்தையோ இல்லை யாரோ செய்த தவறை இவர் தான் செஞ்சான்னு சொல்கிறதோ இயல்பு தான். அந்த உண்மையாக இருந்தால் எங்கள் தளபதி விஜய் அவர்கள் விட மாட்டாங்க. அது அந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன். அதாவது தளபதி விஜய் அவர்கள் எப்படின்னா, யார் தப்புனாலும் அது வந்து நம்ம கட்சி இருந்தாலும் எம்எல்ஏ இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆதாரம் தான் நடவடிக்கை உடனே எடுப்பாங்க. அந்த நிலையெல்லாம் இன்றைக்கி இருக்குது. ஆனால் இருந்தாலும் இது ஒரு ஆதாரம் வச்ச குற்றச்சாட்டு மூலம் ஒரு மன சங்கடங்களோ இல்லை எங்களோட பணிகளை தடுக்க பார்க்காங்க. அது இப்போ என்னோட வேகம் வந்து இப்போ நான்லாம் வந்து என் தொகுதியில் என்ன இருக்குது என்ன பிரச்சனைன்னு சொல்லி கலாய்வு நிறைய பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ எனக்கு எனி டைம் வேலையே கிடையாது, இதுதான் வேலை. அப்போ மக்களுக்காக நான் வந்து எனக்கு ஆசைப்பட்டது நான் சமூக ஆர்வலராக வந்திருக்கேன், மக்களுக்கு உதவி செய்யணும் தான் நினச்சிருக்கேன். இப்போ எனக்கு அதுக்கு வேறு சம்பளம் கொடுக்காங்க, எவ்வளோ 1,50,000 சம்திங் சம்பளம் வேறு. அப்போ நான் வெறி பிடிச்சி என்ன பண்ணுறேன், மக்களுக்கு வேலை செய்யணும்னு ஓடுறேன். அப்போ இதை தடுக்கிறதுக்கும் இதை வந்து எப்படி சொல்கிறது, என்னோடய வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்கான இதில் வீண் விஷயங்களை பரப்புகிறாங்க. இப்போ நான்லாம் ஒரு வாட்ட எங்கள் குளங்களில் வந்து வண்டல் மண் எடுக்க சொல்லிட்டாங்க. முறைப்படி தான் எடுக்க முடியும், முறைப்படி டிராக்டரு அந்த முறைப்படி அந்த சம்மந்தப்பட்ட அந்த கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஆவணங்களை வச்சா எடுக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, பெரிய வண்டியில் எடுக்கிறதுக்கு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து தப்பு. அடுத்து அந்த பெரிய வண்டியில் எடுத்து விவசாயத்துக்கு பயன்படுத்தினா கூட பரவாயில்ல, இவங்க என்ன பண்ணுறாங்க, தனியார் இடத்த நிரப்ப பயன்படுத்துகிறாங்க. அப்போ இதை தப்புன்னு சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க, அதில் எம்எல்ஏ வந்து ஒரு தவறாக கேட்டார் அப்படி இப்படின்னு ஒரு வீணான ஒரு பொய் வதந்திகள் என்ன பண்ணுறாங்க, பரப்புகிறாங்க. அப்போ 100 பேருக்கு இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் போகுது, கெட்ட விஷயம் போகுதுன்னா நல்ல விஷயம் அவ்வளோ சீக்கிரம் போகாது. இப்போ இன்றைக்கி வரையும் பாருங்கள், இன்றைக்கி 234 எம்எல்ஏ இருக்காங்கன்னு வச்சிங்களேன். இதில் நான் செய்கிற விஷயங்களை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலே நான் என்னென்ன செஞ்சேன்னு தெரியும், ஆனால் யாருக்கும் தெரியாது. ஆனால் அதே இடத்துல ஒரு தவறுன்னு சொல்லும்போது என்ன ஆகும், அதுதான் மீடியா அப்படின்ட்டு ஒரு டெவலப்பு. அது பார்க்கும்போது எம்எல்ஏ எப்படியா எம்எல்ஏ அப்படியான்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு தவறான இதை கொண்டு போகிறாங்க. அதை தான் சமாளிக்கமே தவிர, ஆனால் இருந்தாலும் மக்களுக்காக நம்ம வந்துட்டோம். இப்போ ஒரு நாளாக இப்போ சின்ன வயசில் முதல்ல நான் இந்த சென்னையில் தான் இருந்தேன். அதாவது நான் கஷ்டப்பட்டு வரும்போது படித்து வரும்போது சென்னையில் வரேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு அம்மா என்ன பண்ணுது, சாப்பாடுக்கு வந்து என்ன பண்ணுது, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்காமல் இருக்காங்க. அப்போ திடீர்னு அந்த ரோட்டில் உள்ள இல்லை காரில் இருக்க எல்லாத்தையும் அங்கே வந்து கேட்காங்க, யாசகம் கேட்டு பிள்ளைக்கு சோறு வாங்கி கொடுக்குன்னுக்காங்க. நான் கவனிச்சிட்டு இருக்கேன், நாள் ஒரு சாதாரண நாள். அப்போ திடீர்னு எல்லா கார்லையும் கேட்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யாரும் என்ன பண்ணுறாங்க, உதவி செய்ய மாட்டேங்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு காரை அப்புறம் வரதப்புறம் மறிச்சு கேட்காங்க. இல்லை, உடனே அவங்க வீட்டுக்கார் வராரு, குடிச்சிட்டு வராரு. அதாவது நல்லா உழைச்சி குடிச்சிட்டு வராரு. அவர்கிட்ட போய் அவர் வந்து யாசகம் கேட்குற ஆள் கிடையாது. அப்போ அவர்கிட்ட போய் ஐயா இப்போ சாப்பிடலையா, பிள்ளை இறந்துட போகுதுன்னு சொல்லி அந்த மனைவி சொல்கிறாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த துண்டை போட்டிருந்தவர் டக்குன்னு அந்த துண்டை என்ன பண்ணுறாரு, எடுத்து கையேந்தி ஐயா என் பிள்ளை சாப்பிடலையா தாங்கன்னு கேட்காது. ஆனால் அந்த காரில் உள்ளவங்க என்ன நினைக்காங்க, இவங்க நல்லா குடிச்சிருக்கான்டா, குடிக்க கேட்காம போல் தப்பாக நினைக்காங்க. அப்போ இதை நான் பார்க்கும்போது என்ன ஆகுது, எனக்கு ஒரு கஷ்டம் வருது. அப்போ என் பர்ஸை பார்க்குறேன், பர்ஸில் பார்த்தா என்ன பல கோடியாக இருக்கும், 38 ரூபாய் எவ்வளோ சம்திங் இருக்குது, சில்லறையெல்லாம் இருக்குது. அதை எடுத்து நான் அப்படி கொடுக்க உடனே அந்த அம்மா கொண்டு போய்ட்டு என்ன பண்ணுறாங்க, போய் சாப்பாடு வாங்கி கொடுக்காங்க. இது நான் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். அப்போ நான் இது பண்ணுறேன். அப்போ நல்லது பண்ண போய் என்ன பண்ணுறேன், என் பணத்தை இழக்கிறேன். நல்லது பண்ண பணத்தை இழக்கிறேன். ரெண்டாவது நான் என்னாவது, காசை கொடுத்துட்டேன். நான் என் கடையிலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் தான் ஆகணும். என்கிட்ட பணம் இல்லை, ஆட்டோ ஷேர் ஆட்டோக்கு 15 ரூபா கொடுக்கணும், காசு கிடையாது. அப்போ நடந்து போய்ட்டுருக்கும்போது லப்பர் செருப்பு தான் போட்டிருந்தேன். செருப்பு அத்துட்டு திருப்பி அந்த செருப்பு அத்துட்டு என்ன பண்ணுறேன், ரெண்டாவது பாதிப்பு, செருப்பு அத்துட்டு என்ன பண்ணுறேன், நான் திருப்பி செருப்பு உட்காந்து மாட்டிகிட்டு இருக்கேன். திடீர்னு என்ன பார்க்க ஒரு போலீஸ்காரர் வந்துட்டு, இல்லை என்ன இங்கே நிற்க நைட்டு சொல்லி படாருன்னு ஒரு அடி அடித்து, நம்ம இருந்த அழுக்கு சட்டை ஒரு சாதா ஒரு இதுதான் கட்டியிருப்பேன், சாரம். அப்போ இருந்த கெட்டப்பை பார்த்து ஒரு அடி அடித்து, இல்லை என்ன இங்கே நிற்கங்கிறேன். ஐயா இப்படி காசு இல்லை, இப்படி ஒரு ஆள் சாப்பாடு கேட்டாங்க, கொடுத்துட்டேன், இப்போ நடந்து போகிறேன்னு சொல்கிறேன். சரி ஓடுன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் சாப்பிடவும் இல்லை. சரி ரெண்டாயிட்டா. அப்போ திருப்பி பாதிக்கப்படுறேன், ரெண்டாவதும் செருப்பு எனக்கு ஆக்குது, மூணாவது போலீஸ் என்ன அடிக்குது. நேராக என்ன பண்ணுறேன், அந்த ஊருக்கு அந்த இடத்துக்கு போய் சேர்றேன், அதாவது என்னோட தங்கியிருக்க இடத்துக்கு சேர்றேன். அங்கே பார்த்தா சாப்பாடு இல்லை. அப்போ கடைசியில் என்ன கிடைக்குது, அங்கே நைட்டு தண்ணி தான். அப்போ நான் தண்ணி குடிக்கும்போது அதில் அந்த போகும்போது அந்த பசங்க இருப்பாங்களே, ஏன் உன் இஷ்டத்துக்கு வரேன்னு சொல்லி அங்கே உள்ள அந்த மேலே இருப்பாங்கள்ல, அந்த மெயினான ஆளுங்க சத்தம் போடுறாங்க. அப்போ நான் அதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் ஒன்றுலாம் ஆகும்போதே ஒரு நல்லது செய்யணும்னா நம்ம என்ன பண்ணணும், கஷ்டப்படணும். அதை நான் கண்ணு முன்னே தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் என்ன பண்ணணும், கட்டாயம் கஷ்டப்பட்டாகணும்.
கஷ்டப்படாமல் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்ததுனால எனக்கு இது பெருசாக தெரியல. நான் தொடர்ந்து இன்றைக்கும் பார்த்தா மிஞ்சி போனால் பார்த்தா காலைல எங்கள் அம்மாட்ட ஏம்மா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வருவேன். ஏம்மா நைட்டு வரும்போது சாப்பிட்டியா, நல்லா இருக்கேன்னு கேட்பேன். 5 செகண்டு தான். எல்லாரோட தாய் இதை நல்லா பார்த்துக்குன்னு சொல்லி தான் உழைக்கிறாங்க. இன்றைக்கி என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட தொழில் இருக்குது, வருமானம் இருக்குது. ஆனால் மக்களுக்கு நல்லது செய்யணும், அன்னைக்கு நினச்சோம் இன்றைக்கும் நான் செய்யணும்னு சொல்லிக்காக இப்போ ஒன்றை இழந்து தான் என்ன பண்ண முடியும், ஒன்றை கொடுக்க முடியும். அந்த மாதிரி நான் மக்கள் என்னை தொகுதி வளரணும். ஏன்னா என்னோட மைண்ட் என்னென்னா, இன்றைக்கி தவறான வழியில் எல்லாரும் போகிறாங்க. அதுக்கு ஒரே காரணம் வறுமை. அப்போ வறுமையை மாத்திர ஒரே ஆயுதம் எது? அரசியல். அப்போ அந்த அரசியலாக பண்ணணும், மக்களுக்கான அரசியலாக பண்ணணும்னு சொல்லி நான் பாடுபட்டுருக்கேன். அதனால் கஷ்டம் எனக்கு மட்டும் இல்லை, இங்கே உண்மையாக அரசியல் பண்ணுற எல்லாருக்கும் கஷ்டம் வரும். அதை நீங்கள் கண்ணு முன்னாடி இப்போ தளபதி விஜய் அவர்களே பார்த்துருப்பீங்க. அவங்கெல்லாம் என்ன பாடுபடுத்துனாங்க. அப்போ நாங்களாம் ஏமாத்துறோம். ஆனால் என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் அந்த மனசாட்சிப்படி எங்களுக்கு மன நிறைவாக இருக்குது. மக்களுக்கு நல்லது செய்கிறோம், அதனால் பாதிக்கப்படுறோம், மக்களுக்கு நல்லது செய்கிறோம், அதனால் கஷ்டப்படுறோன்னு சொல்லி ஒரு சந்தோஷமாக இந்த பணியை தொடர்ந்து செய்கிறோம். அப்போ அவங்களால வந்து பயனடைந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆமாம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனைன்னு வரும்போது அவங்க உங்களுக்கு பலமாக நின்னாங்களா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா ஒன் டைம் தான். நம்ம வந்து இப்போ இன்றைக்கி ஸ்ரீவைகுண்டம் பொறுத்தவரை இன்னை வரையும் பார்த்தா நான் இன்னைக்கு 1480 இல்லை 452 நாள் ஆகுது நான் சாப்பாடு கொடுத்துட்ருக்கேன். என் ஸ்ரீவைகுண்டம் மக்களுக்கே பல பேருக்கு தெரியாது. நான் தண்ணி இல்லாத பகுதிக்கு தண்ணி கொடுக்கேன், ஸ்ரீவைகுண்டத்தில் பல பேருக்கு தெரியாது. அதுமாதிரி நான் டெய்லி 250 பேருக்கு எப்படின்னா, ஒருத்தங்க சாப்பாடு வந்து ஒரு இடத்துல கொடுப்பாங்க, அங்கே வேங்குற வந்து எல்லோரும் வாங்க முடியாது. சிலவங்க வயதானவங்க இருப்பாங்க, நடந்து போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிடக்கூடாது. அப்போ இல்லம் தேடி வீட்டு வாசலில் போய் நான் என்ன பண்ணுறேன், 250 பேருக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட கொடுக்குறேன். இது கூட யாருக்கும் தெரியாது. நம்ம வந்து தெரியுது எல்லாம் முக்கியம் இல்லை, நமக்கு என்னென்னா நம்ம பணியை நம்ம செய்கிறோம், அவ்வளோதான். நம்ம பின்னால் வர வர புரிஞ்சுக்குவாங்க. இப்போ அந்த ஒரு விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி இந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ பொறுத்தவரை டெய்லி வந்து ஆக்டிவாக இருக்கார், டெய்லி ரவுண்டிங்கில் வராரு. ஏன்னா அதை நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். 4ஆம் தேதி நான் பதவியேற்றுலேருந்து இன்ன வரையும் சரி, ஒன்று மக்களுக்காக இங்கே சென்னையில் வந்து உழைச்சிருக்கேன், இல்லைன்னா ஊருக்குள்ளே உழைச்சிட்டு இருக்கேன். இவ்வளோ தான் என் பணி. வேறு எங்கேயுமே என்னோடய பணி தனிப்பட்ட முறையில் நான் எம்எல்ஏ ஆட்டுன்னு ஒரு டூரும் போல், தனிப்பட்ட முறையில் நான் ஊரும் சுற்றலை. என்னோடய பணி என் தொகுதி நல்லா இருக்கணும். ஏன்னா என் தொகுதி ரொம்ப வீழ்ந்து கிடக்கு. அந்த வீழ்ந்து கிடக்கூட என்னென்னா, இன்ன வரையும் என் தொகுதியில் பார்த்தா 2000க்கு மேற்பட்டவங்க சாப்பாடு இல்லாமல் வெறும் தண்ணியை தான் உணவாக என்ன பண்ணுறாங்க, எடுத்துக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் மாற்றும் போது, இந்த வறுமையை மாற்றும் போது நிறைய பேருக்கு என்ன பண்ணணும், உதவி கிடைக்கும். அப்போ என்னோட பணியை நான் என்ன பண்ணணும், வேகமாக செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறேன். இப்போ நீங்கள் ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டீங்க அப்படின்னோடனே உங்களை சுற்றி இருந்தவங்க நண்பர்களாக இருக்கலாம், இல்லை உங்க தெரிந்தவர்களாக இருக்கலாம், ரெக்கமெண்டேஷனுக்குன்னு வருவாங்க. அது பெரிய ஒரு சவாலாக இருக்காது? அது வேண்டாம், இல்லை பண்ண முடியாது அப்படிங்கிறது. இந்த தமிழக வச்சுக்கிறத பூரா நோ ரெக்கமெண்ட். அதாவது ஒன்லி திறமை தான். அங்கே திறமை இருந்தால் எல்லாருமே அடுத்த கட்டம் போகலாம். இன்றைக்குமே இந்த கட்சியிலே நம்ம வந்து கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த ஒரு வாய்ப்பை வந்து தளபதி விஜய் அவர்களும் கழக பொதுச்செயலாளரும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு சமூகவராக இருந்தனால இந்த வாய்ப்பு வந்திருக்கு. இதேமாதிரி நான் மட்டும் இல்லை, ஒரு அடிமட்ட ஒரு சாதாரண ஒரு நபராக இருந்தால் கூட உண்மையாக கட்சிக்கு உழைச்சி உண்மையாக மக்கள் பணி செஞ்சால் அவங்க அடுத்த கட்டம் கட்டாயம் இந்த கட்சியில் செய்கிறதுக்கு. நான் பொதுவாக ஒரு வேலை முடியணும், ஒன்றுமே இல்லைங்க, ஒரு கோயிலில் போய் க்யூவில் நிற்காம நான் பைபாஸ் பண்ணிட்டு போகணுன்னா கூட ஒரு எம்எல்ஏ சொன்னால் என்னை ஸ்ட்ரைட்டாக விட்டுருவாங்கிற மாதிரி, தம்பி சொல்லு என்ன தம்பி அப்படின்னு கேட்பாங்கல்ல, அதெல்லாம் இருக்கும். இந்த கட்சியில் அப்படி சிவர்ஸ்லாம் கிடையாது. நானாக இருந்தாலும் லைனில் தான் நிற்கணும். நான் இருந்தால் அந்த நிலை தான் இருக்குது. எது இப்போ நானே இப்போ திருச்செந்தூர் கோயில் போகிறேன்னா டக்குன்னு என்ன பண்ணுவேன், மக்கள் பணி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், பொறுமையாக மக்களோட மக்களாக இருப்பேன். மக்கள் பணி வேகமாக இருக்குன்னா என்ன பண்ணுவேன், வேகமாக கோயில் போயிட்டு நான் வந்துடுவேன். ஏன்னா என்னோட நோக்கம் அந்த மக்களுக்கு பணி செய்யணும், அதில் காலதாமதம் ஆகக்கூடாது. அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கேன். முதல்ல உங்களுடைய தலைவர் எப்போ சந்திச்சிங்க? அது நம்ம கட்சி இதுலேருந்து அப்டேட் ஆகி நம்ம இப்போ வந்து 1.5 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னே நமக்கு தெரியும்ல, ஒரு என்னைக்கு அவர் இந்த மக்களுக்காக சேவை வரும்னு சொல்லி இத்தனை கோடியை விட்டுட்டு வந்தாரோ அன்றைக்கே எல்லார் மனதிலையும், என்னோட தனிப்பட்ட நான் மட்டும் இல்லை, இன்றைக்கி 7.5 கோடி இது மட்டும் இல்லை, நம்ம இந்தியா முழுதும் ஏன் உலகம் முழுவதுமே அந்த ஒரு நல்ல ஒரு இது அவர் மக்கள் மனதில் உருவாயிட்டார். அன்னையிலேருந்தே எல்லாருமே பேருக்கு வேணால் வேறு கட்சியில் இருக்கலாம், ஆனால் உண்மையில் ஒரு நல்ல மனுஷன் நல்லது செய்யணும் வந்த ஒரு நிலை வந்ததுனால எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அவர் மேலே ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு ஒரு அதாவது ஒரு ஆதரவாளராக உருவாயிட்டாங்க. இல்லை, நீங்கள் எப்போ சந்திச்சிங்க அவர் முதல் முறை? அந்த நான் கட்சி ஸ்டார்டிங் வரும்போதே அவரை ஐயாவை பார்த்தேன். அதுக்கடல அந்த மீட்டிங்லாம் இருந்துச்சுல, அந்த நம்ம கல்வி திருவிழாவில் இதில் இது பண்ணோம். அடுத்தடுத்த மீட்டிங் 3 மாதத்துக்கு ஒரு மீட்டிங் ஆகல, அந்த மாநாடில் மீட் பண்ணோம். எல்லாமே அதாவது தள்ளின்னு சொல்கிறேன். அதாவது ஐயா இல்லை, ஆனால் அங்கே பார்த்ததே நமக்கு இது தானே. இப்போ கடவுள் வந்து மேலே இருப்பாங்க, கடவுளை பார்த்தாலே போதும்ல, அந்த மாதிரி தான் எங்களுக்கு ஒரு ஃபீலு. எங்கள் மக்களை காப்பாற்ற அந்த கடவுள் வந்திருக்காரு, அவரை நாங்கள் பார்த்தாலே எங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். அப்போ எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நேரடியாக 1 to 1 பக்கத்தில் போய் பார்த்துருப்பீங்க, ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க. அப்போ அவர் என்ன சொன்னார்? அவங்க இன்ன வரையும் நான் ஒரு 3 டைம் தளபதி விஜய் அவர்களை பார்த்துருக்கேன். அங்கே 3 டைம் சொன்னதே மக்களுக்கு
நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, நல்லது செய்யணும், நல்லது செய்யும். இந்த ஒரு வேலை தான் எப்போவும் நாங்கள் செவிச்சிட்டு உள்ளே போகும்போது கூட தனித்தனியாக ஒரு 30 பேர் 40 பேரை கூப்பிட்டு தளபதி விஜய் அவர்களை பார்த்தாங்க. அவங்க சொன்னது ஒரே விஷயம், நம்மளை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, நல்லது பண்ணணும்னு போட்டிருக்காங்க, ஒரு நாளும் எண்ணக்கூடாது, தீமையே பண்ணிடக்கூடாது, நல்லதை பண்ணுங்கள், அப்படி தீமை பண்ணால் நீங்கள் இந்த இடத்துல இருக்க மாட்டீங்க என்ற விஷயத்தை தான் பதிவு பண்ணுறேன். எப்போவுமே அங்கே சொல்கிற ஒரு விஷயம், மக்களுக்கு நல்லது செய்யுங்க, இந்த ஒன்று தான். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நாங்கள் இப்போது முதல் முறையாக வந்திருக்கோம், அதாவது நான் ஒரு தப்பு நடக்குது செய்யாதன்னு சொன்னால் என் மேலே பழி போடுறதுக்கு அங்கே சில பேர் இருக்க தான் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம். இப்போ அதனால தான் எல்லா இடத்துலையும் கேமராவோட தாவேகாவினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அது ஒரு எம்எல்ஏவோ மினிஸ்டரோ போகிறாங்களோ, ஏன்னா ஒரு ரீல்ஸ் ஆச்சுங்கிற ஒரு விமர்சனம் அவங்க மேலே இருக்கு இல்லையா? இது எதனால சார்? மேடம் இப்போ எப்படின்னா, களத்தில் இதுக்கு முன்னே எந்த கட்சி இதை செய்யலை. அதாவது எதையுமே உண்மைத்தன்மையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இவங்க சேர்க்கலை. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு ஊருக்கு போகிறோன்னா கேட்டு அந்த ஏன்னா இப்போ இதில் வீடியோ நீங்கள் சொல்கிறோம், இப்போ ஒரு இடத்துல தண்ணி சரியில்லை, கால் வச்சிடலன்னு நம்ம அதில் ஃபோட்டோ எடுக்கோம்னா லொக்கேஷன் ஃபோட்டோ எடுக்கும், முறைப்படி எல்லாமே எடுக்கும். அப்போ அதில் ஒரு வேளை அதை செஞ்சு கொடுக்கலாம், யார் கெட்ட பேர்? எங்களுக்கு தான் கெட்ட பேர். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், தைரியமாக எங்களால் செஞ்சு கொடுக்க முடியும், எங்கள் தலைவர் சரியான தலைவர், நாங்களும் உழைக்க ரெடியாக இருக்கோம் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் தைரியமாக போகிறோம், செய்கிறோம். எங்களோட பணி எல்லாருக்கும் தெரியணுன்ற விஷயம் தான் பண்ணுறோமே தவிர அது விளம்பரம் இல்லை, மக்களுக்கு செய்கிறோம். ஏன்னா இதை பார்த்து என்ன பண்ணுறாங்க, தைரியமாக இன்றைக்கி மக்கள் கேள்வி கேட்காங்க. இப்போ என் ஊரில் இப்போ கூட காலைல இப்போ நாங்கள் ஃபோன் பேச கூட ஒரு 10 ஃபோன் வந்திருக்கும், அதில் 8 ஃபோன் என்ன இருக்கும், இந்த ஊரில் இது பிரச்சனை, இந்த ஊர் பிரச்சனை, தைரியமாக மக்கள் கேட்குறாங்க. அந்த ஒரு நிலையை உருவாக்குறோம். அதாவது மக்களுக்கான தீர்வை யார் இருக்கணும். இப்போ நான் இன்றைக்கி சம்பளத்துக்கு வரேன், நான் மக்களுக்கு பணி செய்ய தான் சம்பளம் வந்துடுறேன். அதிகாரியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் யாருக்கு வேலை செய்கிறாங்க, மக்களோட வரி பணம் தான் எங்களுக்கு போகுது, அவங்களுக்கு பணி செய்ய தான் நம்ம வந்திருக்கோம். அந்த நிலையை மக்களை கேள்வி கேட்குற ஒரு நிலையை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியாக அது இருக்குது. ஏன்னா இது மூலமாக மக்கள் கேள்வி கேட்காங்களே, இதுக்கு முன்னே அந்த அரசாங்கத்திட்ட இவ்வளோ கேள்வி யாரும் மக்கள் கேட்டது கிடையாது. ஏன்னா நானும் இருந்திருக்கேன், எம்எல்ஏ ஏன் ஒரு வார்டு கவுன்சிலர் கண்டே பயப்படுவாங்க. இன்றைக்கி தைரியமாக எம்எல்ஏ மட்டும் இல்லை, அமைச்சராக இருந்தாலும் இது எனக்கு இதை பண்ணி கொடுங்க, இப்படி இருக்குது ப்ராப்ளம் அப்படின்னு தைரியமாக கேட்குற ஒரு நிலை என்னென்னா இந்த சோசியல் மீடியா மூலமாக இந்த விஷயத்தை மாற்றிருக்கோம். இந்த அரசியலால் மக்களுக்கு பெரும் அளவில் மக்களோட பிரச்சனை வெளியே கொண்டு வந்திருக்கோம். இதன் மூலமாக நல்லது நடந்துச்சுட்டு வேகமாக நடக்குது. நீங்கள் இப்போ தலைவரை அடிக்கடி சந்திக்கிறதுக்கான உங்களுக்கு வாய்ப்பு இருக்காது, ஏன்னா அவருக்குரிய பணி சுமைங்கிறது அவ்வளோ இருக்கும். ஆனால் உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்கள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அவரை பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அவரோட இருக்கக்கூடிய அந்த ஒரு பாண்டிங் அப்படிங்கிற இல்லை, உண்மையான மிக ஒரு ஆளுமை மிக்க மனிதர். அவரோட வழிகாட்டுன்னு பேர் தான் இன்றைக்கி சரியாக செய்கிறோம். இன்றைக்கி தளபதி விஜய் அவர்கள் இருக்காங்க, அவங்களோட வழிகாட்டி புஷி அண்ணன். இப்போ அவங்களோட வழிகாட்டியாக நாங்கள் இருக்கனால தான் இன்றைக்கி நாங்கள் அடுத்த கட்டம் போக முடியுது. ஏன்னா என்ன பண்ணணும், என்ன செய்யணும் எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வராங்க. இதுக்கு முன்னையும் வரையும் நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கும், இன்றைக்கி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே போட்டால் கூட அதில் எப்படி செய்யணும், என்ன பண்ணணும், இது என்ன பண்ணணும் எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வராங்க. இன்றைக்கி ஒரு டெக்னாலஜி அரசியலாக இன்றைக்கி உருவாகிறதுக்கு ஒரே காரணம் அதில் முதன்மையாக ஐயா இருக்காங்க. அது எல்லாமே ஒரு டீம் ஒர்க்கு தான். அதாவது தளபதி விஜய் அவர்கள் அண்டு புஷியன் ரெண்டுமே ஒன்று தான். அவங்களோட டீம் ஒர்க்கில் தெளிவாக இருக்குது. இதன் மூலமாக மெயின் எங்களுக்கு என்ன, மக்களுக்கு நல்லது நடக்குது. அதை செய்ய கொடுக்குற 2 பேருமே பெரிய கடவுள் சின்ன கடவுள் தான் சொல்லணும், ஷார்ட்டாக சொல்லணும். அவர் தளபதி அவர்கள் பெரிய கடவுள், புஷியன் அவர்கள் சின்ன கடவுள், அவ்வளோதான். வேறு 2 பேருமே கடவுளாக தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கி ஒரு வறுமையினோட நிலையால் என்னென்ன பிரச்சனை ஆகுதுன்னு ஒரு சமூகலராக எனக்கு தெரியும். இன்றைக்கி சாதாரண ஒரு வட்டிக்கு ஒரு 10,000 ஒரு அக்கா வாங்கிடுவாங்க. அங்கே வாங்கும்போது வட்டிக்கு திரும்ப வாங்கி அந்த குடும்பம் தப்பாகி அங்கே பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்க, கவனிக்காமல் விட்டுறாங்க. அப்போ அந்த கவனிக்காமல் ஒரு 2 செகண்ட் அந்த பாடம் இல்லைன்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஒரு சமூகலராக தான் எனக்கு தெரியும், அங்கே அசால்ட்டாக விடுறது பின்னால் அந்த குழந்தை என்ன ஆகும், தப்பான வழி நோக்கி போகும். ஏன்னா இன்றைக்கி ஒரு நல்ல விஷயத்த உடனே தெரிஞ்சுக்கிறேன். நல்ல விஷயம் சொல்கிறது மருந்து மாதிரி. அந்த மருந்தை நம்ம டக்குன்னு யாரும் என்ன பண்ண விரும்ப மாட்டாங்க. ஆனால் கெட்ட விஷயம் என்பது 5 ஸ்டார் சாக்லேட் மாதிரி, அதை டேரி மில்க் மாதிரி, அது யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, உடனே ஏற்றுக்குவாங்க. அப்போ அந்த கெட்ட விஷயத்தில் சிக்காமல் இருக்குன்னா அவங்கள்ட்ட என்ன இருக்கணும், அவங்களோட மன நிம்மதி பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். அப்போ அவங்களுக்கு மெயினாக அரசியலால் நல்லது நடக்கணும். அப்போ அந்த அரசியலை ரைட்டாக கொண்டு வர இந்த தெய்வங்களை நம்ம என்ன பண்ணணும், தெய்வங்களை தான் பார்க்கணும். 2 பேருமே ஒரு பெஸ்ட்டான இதன் மூலமாக தான் இன்றைக்கி ஒரு மாபெரும் மக்களுக்கு இது மூலம் கோடிக்கணக்கான நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடைபெற 2 பேர் தான் காரணம், ஷார்ட்டாக சொல்லணும். அதே மாதிரி உங்கள் மாவட்டத்தினுடைய உங்கள் கூடயே இருக்கக்கூடிய அமைச்சர் திரு ஸ்ரீநாத் அவர்கள், அவரோட உங்களுடைய அந்த பழக்கம்ங்கிறது அங்கே தான் நம்ம முன்னாடியே அவரை தெரியுமா? தெரியும். இதுக்கு முன்னாடியும் அவன் நல்ல ஒரு மனிதர், சிறந்த மனிதர், எப்போனாலும் எளிதாக பழகக்கூடியவர். எந்த தொகுதியில் என்ன பிரச்சனையும் உடனே கொண்டு வாங்க. இப்போ என்னென்னா இந்த சிஸ்டமேட்டிக்காக இருக்குது. இந்த தமிழக வச்சுக்கலாங்க எப்படின்னா எல்லாரும் சமம், அந்த நிலையை தான் வச்சுருக்காங்க. அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிர் மாதிரி என்ன நமக்கு மக்கள் பிரச்சனையை என்ன பண்ணணும், சரியான டைமில் போய் கொண்டு சேர்க்கணும். இதுதான். இப்போ கூட இன்றைக்கி கூட நான் இந்த மெட்ராஸுக்கு வந்ததுக்கு ஒரு நபருக்கு உடம்பு சரியில்லை, உடனே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இது பண்ணுறாங்க. இதே நான் ஏடிஎம்கில் நான் இருந்திருக்கேன், ஏடிஎம் கட்சியில் இருந்திருக்கேன். அப்போ இதே பிரச்சனைக்காக நான் என்ன 1 வாரம் அலைஞ்சிருக்கேன்.
ஆனால் இன்றைக்கி வந்து அந்த பிரச்சனையை 10 செகண்ட் கூட இல்லாமல் ஓகே பண்ணி கையெழுத்து போட்டு உடனே அந்த அந்த குழந்தைய உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்கான முயற்சி உடனே நடக்குது. இதே நான் இதுக்கு முன்னே இதே வரும்போது 1 வாரம் இருந்திருக்கேன். அப்போ என்ன ஆகுது? அப்போ இதில் பாதிப்பு யார் அடைவா? மக்கள் தான் அடைவாங்க. அப்போ மக்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்த சரியாக கொண்டு போகிறக்கான ஒரு இதாக வேகமாக இருக்காங்க. அதனால் எல்லாருமே இதில் யாரையுமே குறை சொல்லக்கூடாது. எல்லாருமே அதுக்கான ஒவ்வொரு தூணாக இருக்காங்க. இப்போ சீனாதனாக இருக்கட்டும், தளபதி விஜய் அவர்களாக இருக்கட்டும், இல்லை புஷியனாக இருக்கட்டும், எல்லாருமே மாபெரும் தூண். அந்த தூண் மூலமாக அந்த மக்கள் பலனடையறதுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குது. உங்களுக்கு ஒரு கனவு திட்டம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஏன்னா நீங்க எதிர்பார்த்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. அதாவது டக்குன்னு நம்ம ஒரு எம்எல்ஏ ஆவோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, அதாவது எலெக்ஷனை ஒட்டி இருந்திருக்கும். ஏன்னா எல்லாருமே ஓட்டு போட்டது அந்தந்த தொகுதியில் திரு விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி எல்லா தொகுதியிலும் உங்க விஜய் தான் நிற்கிறேன்னு சொன்னார். அது கட்டுப்பட்டு மக்கள் வந்து உங்களையும் விஜயாகவோ அல்லது விஜய் அவர்களினுடைய பிரதிநிதியாகவோ நினைச்சுதான் ஓட்டு போட்டாங்க இல்லையா? அப்போ நீங்க ஒரு எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு கனவு ப்ராஜெக்ட்னு ஒன்று இருந்திருக்கும். ஸ்ரீவைகுண்டத்துல நம்ம பேர் சொல்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு. அப்ப அது எது? இல்லை, ஸ்ரீவைகுண்டத்தில் இந்த கடல் நீர் போகிற தண்ணியை வந்து ஏன்னா தண்ணி எங்களுக்கே இல்லை. அப்போ எது கடலுக்கு அனுப்பணும்? அதுக்கான சிறப்பான அணை கட்டுறதை அணைகளை முதன்மை பண்ணி அதை மாற்றணும். மாற்றி இந்த கடல் நீர் வீணாக போகிறத அதை இது பண்ணணும். ஏன்னா இது இன்றைக்கி இல்லை, கிட்டத்தட்ட பழைய 100 ஆண்டுகளுக்கு தாண்டி இது நடந்த இயல்பு. அதை யாரும் மாற்றலை. அதுக்கான முயற்சியை நான் கையில் எடுக்க இது பண்ணணும். அடுத்து எங்கள் லைன் டூரிஸ்ட் பாயிண்டே கிடையாது. இன்றைக்கெலாம் தெரியல, சென்னை இப்போ இருக்கோம், எவ்வளோ டூரிஸ்ட் பாயிண்ட் இருக்குது ஸ்ரீவைகுண்ட தொகுதியில். ஏன்னா இன்றைக்கி ஒரு மனுஷன் மன அழுத்தமாக இருக்கும்போது அந்த மன அழுத்தத்தை கிளியர் பண்ணுற என்னது விளையாட்டு, இந்த பொழுதுபோக்குலாம் உண்டு. அப்போ இந்த டூரிஸ்ட் பாயிண்ட்டே எங்கள் ஊரில் கிடையாது. அப்போ அதுக்கான படகு சவாரி இந்த மாதிரி மெயினாக ஒரு அரசாங்கம் சரியாக செயல்பட்டால் அந்த முதன்மையாக மாறும். அப்போ நம்ம தொகுதியில் என்னெல்லாம் மைனஸ்ன்னு பார்த்து தண்ணி பிரச்சனை சரி பண்ணணும். அடுத்து இந்த டூரிஸ்ட் பாயிண்ட் இது பண்ணுறது, பொது இதாக உருவாக்கி இந்த இதை வேறு மாதிரி, அதாவது எப்படி சொல்கிறது, முதன்மை தொகுதியாக மாற்றணும். முதன்மை தொகுதினா தூத்துக்குடி மாவட்டம் மட்டும் கிடையாது, டோட்டல் தமிழ்நாட்டிலே முதன்மை தொகுதியாக ஸ்ரீவைகுண்டம் மாற்றுறதுக்காக முழு உழைப்பை நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன். நீங்க ஸ்ரீவைகுண்டம் டூரிஸ்ட் பாயிண்ட் சொல்லும்போது அது ஆன்மீகத்திற்கான ஒரு இடமும் கூட. நவகைலாயமோ நவதிருப்பதியோ சுற்றி இருக்கக்கூடிய ஒரு தளம். அதுக்கான முயற்சிகளும் இருக்கா? ஆமா, அதுல கிட்டத்தட்ட ரமேஷ் அவர்கள் ரொம்ப வேகமா செயல்பட்டாரு. திருச்செந்தூர் கோவிலினுடைய இஷ்யூ எல்லாம் இப்ப நவத்தலங்கள் பார்த்தா 9 கோயில்ல 8 கோயில் இங்க தான் இருக்கு. எங்க ஸ்ரீவைகுண்டம் தான் இருக்கு. இந்தியாவில் எல்லாரும் உள்ள வராங்க. ஆனால் அந்த ரோடு சாலமைப்பு இல்லை, அந்த பொதுவான பாத்ரூம் வசதி கூட இல்லாத ஒரு கட்டமைப்பு தான் இருக்குது. அதெல்லாம் எல்லாம் மாறும். இந்த ஆட்சி மாறிட்டுல இப்போ களம் மாறும், எல்லாமே மாறும். எதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பகுதியெலாம் ரோடு போடாமல் கிட்டத்தட்ட 20 வருஷம் ரோடு போடாத இதெல்லாம் உடனே அதை எடுத்து எங்கெல்லாம் ஒரு உடனே ஒரு அடுத்த கட்டம் போடணும். அதுக்கான வேகமாக நடக்குது. அந்த வேலை இதுக்கு முன்னே நடந்தது அது வேகம் ஆமை வேகத்தில் நடந்ததா ஏன்னா நானும் அந்த இந்த தொகுதிக்காரன் தான், ஸ்ரீவைகுண்டம் தொகுதிக்காரன். ஆமை வேகத்தில் நடந்துச்சு. இப்போ ஒரு புயலோட வேகமாக அந்த பணிகள் நடக்குது. அதனால் எல்லாமே இது நம்ம ஸ்ரீவைகுண்டம் தொகுதி மட்டும் இல்லை, டோட்டலாக தமிழ்நாடே தனி ஒரு வளர்ச்சியை அடையும். இப்போது நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் சார்? ஒரு அதிகாரியாக இருந்து அது நடந்ததுக்கப்புறம் எடுக்கக்கூடிய ஆக்ஷனுக்கோ அல்லது அது நடக்காமல் நீங்கள் எடுக்க வேண்டிய முன்னேற்பாடுகள் முன்முயற்சிகளுக்கோ அது ஒரு பக்கம் இருந்தால் கூட, இப்போது உங்களுடைய தலைவரே சொன்னாங்க தனி மனித ஒழுக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்போது நீங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இது எப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே கொண்டு போகணும். இதுதான் என்னோட தனிப்பட்ட. ஏன்னா 5 விளையாட 50 விளையான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி உள்ள கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும், தனியார் ஸ்கூலாக இருக்கட்டும், ஏன்னா அதுதான் அடித்தளம். அந்த அடித்தளத்தில் என்ன பண்ணணும், அந்த குழந்தைகளுக்கு தெளிவாக, அதாவது ஒரு பொருள் இப்போ ஒரு திருட்டு இருக்குன்னா அந்த ஒரு பொருளை அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ண மாட்டாங்க, திருடலே உருவாக மாட்டாங்க. இன்றைக்கி இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற கொலையாக இருக்கட்டும், கொள்ளையாக இருக்கட்டும், இல்லை பெண்கள் மீது தப்பாக இருக்கட்டும், நிறைய பிரச்சனை எங்கே இருக்குது, சைனாக்காரனும் ஜப்பானுக்காரனும் பண்ணலை, நம்ம ஊரை சார்ந்தவங்க தான் பண்ணுறாங்க. அப்போ அதில் ஒரு சிலவங்க பண்ணுற காரணம் ஏன்னா ஒன்று வறுமை, இன்னொன்று அவங்களோட அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் அவங்க புரிஞ்சிக்காமல் வாழ்கிறது. அப்போ இதே அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்கிறது இதுதான், கல்வி நிலையம் தான். அப்போ அந்த கல்வி நிலையத்தில் அவங்களுக்கு தெளிவாக புரிய வச்சு அதை லேட்டாக 18 வயசு மேலாம் திருத்த முடியாது. அப்போ அவங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டில் நம்ம ஒரு பெண்ணை எப்படி மதிக்கணும், அதேமாதிரி ஒரு பொருளை அடுத்தவங்க பொருள் இப்படி ஆசைப்படக்கூடாது, அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி சுய ஒழுக்கங்களை ஸ்டார்டிங்லேருந்து சொல்லி கொடுத்தாங்கன்னா, கல்வி நிலையில் அழுத்தமாக சொல்லி கொடுத்தாங்கன்னா டோட்டலாக க்ளீன் தமிழ்நாடாக இருக்கும், தவறே வராது. இன்றைக்கி இப்போ ஒரு சின்ன பிள்ளை கூட தவறு நடக்கிறலாம் இருக்கும்போது ரொம்ப மனவேதனையாக இருக்குது. இந்த நிலையெல்லாம் ஸ்டார்டிங் தான் திருத்த முடியும், ரெண்டாவது திருத்த முடியாது. ஏன்னா இன்றைக்கி ஒருத்தன் இருக்காங்கன்னா ஒரு குடிக்கிறாங்க, அவங்களோட தனிப்பட்ட இதில் குடிக்கிறாங்க, அந்த குடிச்சிட்டு வந்த 4 வன்முறை நடக்குன்னா அப்போ நம்ம இந்த இப்படி இருக்கு செய்யக்கூடாது, எந்த இடத்துல இது பண்ணணும். இப்போ சிலவங்க பாருங்கள் வீட்டில் உட்காந்து குடிப்பாங்க, அது கேள்விப்பட்டிருப்பீங்க. சிலவங்க ரோட்டில் குடிக்காங்க. அப்போ அந்த ஒழுங்கு நிலையை அவங்களுக்கு தெளிவுபடுத்தினா தான் அந்த ஒழுக்கங்கள் அங்கே இருக்கணும். அப்போ இப்போ நீங்கள் கூட பார்த்துருப்போம், நம்ம எல்லாருமே ஸ்கூல் படிக்கும்போது ஜனகணமனன்னு ஜெயஹிந்த் நம்ம தேசிய கீதங்கள்லாம் சொல்லுவாங்க. எதுக்கு சொல்லுவாங்கன்னா ஒரு நாள் மட்டும் சொல்ல மாட்டாங்க,
அதை என்ன பண்ணுவாங்க ரிப்பீட்டாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது ஏன் நமக்கு டெய்லி சொல்கிறாங்கன்னா, நம்ம மனசில் வந்து ஒரு ஆழமாக என்ன பண்ணணும் பதியணும். அந்த மாதிரி இந்த ஒழுக்கங்களை ஒவ்வொரு இதுக்குன்னு ஒரு கிளாஸ் தனியாக எடுத்து, அந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்டில் யாரையும் ஏமாற்றக்கூடாது, யார்ட்டையும் இது பண்ணக்கூடாது, ஒன்று படித்து முன்னேறணும், இல்லை உழைச்சி முன்னேறணும், தப்பான வழி போகக்கூடாது அப்படின்னு அந்த இதுக்குன்னு ஒரு கிளாஸ் பண்ணி இதை தொடர்ந்து ரெகுலராக படுத்துனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தவறு டோட்டலாக நடக்காது. சொன்ன மாதிரி போலீஸ் நிலையங்களே இல்லாத நிலையை உருவாக்க கூட அதை பயன்படும். ஏன்னா அந்த அளவுக்கு ஏன்னா நம்ம வந்து இப்போ தப்பு பண்ணுறது தானே மாற்றணும். இப்போ மெயினாக வேறு கூட இந்த குழந்தை மேலே வர்றது இதெல்லாம் நிறைய சங்கடமாக இருக்குது. அதெல்லாம் மாற்றணும்னா இதை அடிப்படை கல்வியை மாற்றி அந்த ஸ்டார்டிங்கில் வந்து எங்களுக்கு அந்த ஒழுக்கங்களை தெளிவுபடுத்தினாலே போதும். ஏன்னா இப்போ நிறைய இடத்துல பாருங்கள், ஒரு மாணவனே டீச்சரை போய் இது பண்ணுறதுலாம் ரொம்ப தவறு. அதேமாதிரி டீச்சரும் என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து அந்த கல்வியை நம்ம வந்து நம்மளால தான் அங்கே வளர போகிறாங்கன்ற ஒரு தன்மையை புரிஞ்சு செய்யணும். அதை ஒவ்வொரும் அடிப்பட்டத்தை இதை பண்ணால் ரைட்டாக இருக்கும். அதை மட்டும் பண்ணாலே பெரிய ஒரு மாற்றம் வரும். இதில் என்ன ஆகுனா, இந்த சட்டத்துக்கு புறமான தொழில்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து என்ன ஆயிரும், ஃபுல்லாக லாக் ஆயிரும். அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, ஒன்று படித்து முன்னேறணும், இல்லை உழைச்சி முன்னேறணும். ஆனால் தப்பான வழி போகக்கூடாதுனாலே டோட்டலாக என்ன ஆயிடுது, இல்லீகல் ஒர்க்கே டோட்டலாக ஸ்டாப் ஆயிரும். அப்போ அந்த நிலையை வந்து உருவாக்குறதுக்கான ஒரே விஷயம் அந்த அடிப்படை ஒழுக்கம் தான். அதை ஸ்டார்டிங்லேருந்து கொண்டு வந்தால் சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ சில ஜாலியான கேள்விகள். இப்போ நான் உங்களுக்கு பிடித்த நடிகர் எது யாருன்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் தளபதி தான் சொல்வீங்க. இப்போ அவர் நடித்த படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த 3 படம்? தளபதி விஜய் அவர்களில் அந்த மெயினாக அந்த இது கத்தி, இந்த கத்தி படம் பார்க்கும்போதெல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வந்துட்டு, நம்ம உண்மையாக தான் நம்ம பேசும்போது நம்ம வந்து தலை ரசிகர், அதாவது தலையோட ரசிகர். அதாவது தலையை வந்து எப்படி பார்ப்போம்னா, நம்ம ஒரு கடவுளாக பார்ப்போம். ஆனால் கடவுளை நேராக பார்க்க முடியாது. கடவுளை எப்படி நம்ம கும்பிட தான் முடியும். நமக்கு கடவுள் யார்? அம்மா. அம்மா தான் நம்ம கடவுள். நம்ம வந்து டெய்லி அம்மா தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது, அம்மா தான் சப்போர்ட் பண்ணுவது. அஜித் அவர்களை கடவுளாக பார்த்தாலும் எனக்கு கடவுள் யார்? காலில் விழுந்து நான் இது பண்ணுறது என்னை வளர்த்து விடுற கடவுளை யாரை பார்க்கேன்? விஜய் அவர்களை தான். ஏன்னா அவரோட இது அந்த படங்களே நிறைய படங்கள். ஏன்னா ஒரு சினிமாவும்போது பல படங்கள் வரலாம். ஆனால் அந்த மக்களுக்கான அரசியல் படங்கள், மக்களுக்கான விஷயங்களை நிறைய வந்து தளபதி விஜய் அவர்கள் எடுத்திருக்காங்க. அதுக்கு கட்டாயம் ஒரு பாராட்டு. இப்போ கத்தி ஒன்று, அடுத்தது கத்தி மெயினாக இது பண்ணலாம். அடுத்து அப்படி பார்த்தா ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவா? இல்லை, ஜனநாயகன் படம் தான் ரிலீஸ் ஆச்சுன்னா இதை ஜனநாயகன் தியேட்டரில் பார்க்கணுன்னு தான் ஆசை. ஏன்னா வெளியே இதாக பார்க்க முடியாதுல்ல, அதனால் அது இல்லை. அடுத்து போக்கிரிலாம் கொஞ்சம் இதாக இருக்கும், ஒரு ஜாலியாக என்டர் பண்ணுற மாதிரி நிறைய படம் இருக்குது. அவர் நடித்த படங்கள்லாம் இது ஆக்சுவலாக அந்த மெயினாக அந்த தங்கச்சி அண்ணன் சென்டிமெண்ட் நிறைய வரும். அந்த படங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அதில் ஒரு லவ் படம் கூட ஒன்று உண்டு, அந்த ஸ்டாலின் கூட நடித்தது, அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ உங்களை வந்து ஓடோடு இருக்கும் அணில்னு சொல்லலாமா? இல்லை அப்படித்தானே இப்போ சமூக வலைதளங்கள்லாம் சொல்லுவாங்க, அணிலா ஆமையா அப்படின்னா? இல்லை, அது முழுக்க வந்து இந்த விமர்சனம் ஒன்றே ஒன்று தாங்க. இதை மாற்றத்துக்கான ஒரு அரசியலை கொண்டு வந்துட்டோம். அதனால் கட்டாயம் விமர்சனம் வரும். இது மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளோ வரும். ஆனால் இதோட இது தமிழ்நாடே இப்போ கண்ணு முன்னே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி யாருனாலும் தப்பு பண்ணலாம் என்ற நிலை மாறி இருக்கு. இன்றைக்கி இங்கே ஏதோ அணில் இது அணிலாம் சொன்னாலுமே இன்றைக்கி ஒரு சட்டத்துக்குள்ளே ஒரு தப்பு பண்ணால் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஸ்டேஷனில் வந்து கேட்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி எம்எல்ஏவை என்ன பண்ணுறாங்க, வச்சு பிரிக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா முறையான அரசாங்கம், முறையான ஒரு தலைவர். அது நல்ல ஒரு இதாக போய்ட்டு. ஸ்ரீவைகுண்டம்ல உங்களுக்கு ரொம்ப பிடித்த இடம் அது? ஸ்ரீவைகுண்டம்னா நமக்கு வந்து நம்ம தாமிரபரணி ஆறு ஓடுற பகுதி தான். ஏன்னா அங்கே தான் நம்ம வந்து டெய்லி சின்ன வயசுலேருந்து ஆற்று மண்ணில் போய் விளாண்டுருக்கோம். அந்த ஆற்றுல இப்போ அந்த இடங்களே எல்லாமே ஃபுல்லாகவே இது. முதல்ல எங்களுக்கு டூரிஸ்ட் பாயிண்டே கிடையாது. நான் சொன்னோம்ல, எங்களுக்கு டூரிஸ்ட் பாயிண்டே கிடையாது. எங்களோட இது வந்து டெய்லி அங்கே போகிறது, மீன் பிடிக்கிறது, இங்கே விளாட்றது, அந்த மண்ணில் தான் இருக்கும். அந்த மண்ணை இப்போ ஃபுல்லாகவே இதாகிட்டாங்க. அது அந்த பழைய இதே அப்டேட் ஆகிட்டு, அதில் முதல்ல அந்த சவுக்கு மரம்லாம் இருக்கும், அது ஒரு காற்று ஓட்டமாக இருக்கும். இப்போ எல்லாமே டோட்டலாக அவுட்டு. அங்கே டூரிஸ்ட் பாயிண்டே கிடையாது. அங்கே இப்படி ஒரு இடம், சிறப்பான இடம்லாம் கிடையாது. கோயில் தலங்கள்லாம் இருக்குது, கோயில் சர்ச்சு மசூதிலாம் இருக்குது. ஆனால் தனிப்பட்ட இதில் எதுவுமே பொது இடம்னு சொல்லி எதுவுமே கிடையாது. சின்ன ரிலீஃப்காக, ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக போகிறது அப்படின்னா பக்கத்தில் எங்கே போவீங்க நண்பர்களோட? அது நம்ம இங்கே தான் மணப்பாடு வெளியே தான் போகணுமே தவிர இங்கே உள்ள ஸ்ரீவைகுண்டத்துக்குள்ள டோட்டலாக கிடையாது. அப்போ கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம். ஆமாம், கட்டாயம் நம்ம கொண்டு வரணும். நான் என்னோட இதில் இந்த எம்எல்ஏ பிரிவில் இந்த 5 வருஷத்துக்குள்ள கட்டாயம் டூரிஸ்ட் பாயிண்ட் ஒரு 2-3 இடத்துலையாவது கொண்டு வந்துடுவோம். அதுக்கான இடங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். அதை தளபதி அவர்கள்ட்டையும் சம்மந்தப்பட்ட அமைச்சர்கிட்டையும் கொடுத்துருக்கோம். வேகமாக அதை இது பண்ணிடுவோம். உங்களை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணால் உங்களுக்கு பிடிக்கும்? ஏன்னா உங்களுக்கு வந்து அன்னை விஜய் சரவணன்னு உங்களுக்கு ஒரு பிராண்டே அன்னை அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்க. ஆனால் உங்களை ஒரு அண்ணன்னு கூப்பிட்றது உங்களுக்கு இஷ்டமா, அல்லது இந்த மாதிரி அன்னை விஜய் சரவணன்னு சொல்கிறது உங்களுக்கு இஷ்டமா, இல்லை எப்படி சொன்னால் உங்களுக்கு அது பிடிக்கும்? என்னை பொறுத்தவரை சமூக ஆளுவர் தான் என்னோடய மக்கள் பணி. அதனால் நான் வந்து
பேரில் ஒன்றும் இல்லை. நம்மளோட கணக்கு வந்து இப்போ நிறைய பேர் அன்னைன்னு தான் சொல்லுவாங்க, சிலவங்க விஜிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அன்னை விஜிஎஸ் நம்ம என்னோட அறக்கட்டளை பேர் அன்னை விஜிஎஸ் மக்கள் அறக்கட்டளை. நிறைய பேருக்கு அன்னை விஜிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, விஜிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. காமனாக விஜிஎஸ்ன்னு அதே காமனாக போயிட்டு இருக்கு. நம்ம தொழில்களும் நிறையா இருக்குது. அதுவுமே இந்த அன்னை டிவி சேனல் ஒன்று வச்சுருந்தோம், அதில் அன்னை ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சுருந்தோம். அப்போ அந்த அன்னை வந்து அப்படியே காமன் ஆகிட்டு இந்த அறக்கட்டளை பேரும் அன்னைனால அந்த அன்னைன்னு சொல்கிறது காமனாக வந்துட்டு நமக்கு மெயினாக நம்மளை சிலவங்க அன்னைன்னு சொல்லுவாங்க, சிலவங்க விஜிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் ரெண்டு இருக்குது. சரவணன் கூட இது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, சிலவங்க விஜி சரவணன் சொல்லி காமனாக சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு நெருக்கமானதுன்னா அன்னைன்னு சொல்கிறது தான். ஆமாம், அன்னை தான் சார். காமனாக அன்னை இல்லை விஜிஎஸ் இப்படி தான் சொல்லுவாங்க. உங்களுடைய அரசியல் ஆசான் யார்? எனக்கு அரசியல் ஆசான்னு பார்த்தா உண்மையில் நான் பட்ட வழிகள் தான். இப்போ எனக்கு தனிப்பட்ட முறையில் இந்த யாரும் எனக்கான அடையாளம் கிடையாது. நான் என் தொகுதியில் முடியாத விஷயங்கள் அதை வந்து நான் வந்து கிளியர் பண்ணணும்னு நினச்சேன். அப்போ நான் நினச்சேன், இப்போ நான் எம்எல்ஏ நான் என்னோட மனசில் நினைப்போம்ல, எல்லாம் ஆசையை அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க பெரிய அளவில் ஆசைப்படணும். நான் ஒரு 15 வருஷம் முன்னே எம்எல்ஏ ஆகணும்னு ஆசை தான் பட்டேன். என்னோட பழைய நண்பர்களுக்கெலாம் தெரியும் நான் எம்எல்ஏ ஆகணும். ஏன்னா காரணம் ஏன்னா என்னால் செய்ய முடியல. இப்போ ஒரு நான் நான் சாப்பாடு 20 பேருக்கு நான் கொடுக்க போகிறேன். அப்போ கொடுக்கும் போது கூட என்ன பண்ணாங்க, என்ன வந்து நீ ஏன் வந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்போ நான் சாப்பாடு தானே கொடுக்கேன், அதை நீ கொடுக்க அதெல்லாம் சொல்ல எங்களை வச்சா கொடுக்கணும். அந்த அரசியல் தாக்கம் இருந்துச்சு. அப்போ கட்டாயம் மக்களை காப்பாற்றினா அரசியல் வேணும். அப்போ அந்த இடத்துக்கு முக்கியமான பங்கு ஒரு எம்எல்ஏ என்பது பங்களிப்பில் இருக்கும். அப்போ அதை நான் ஆசைப்பட்டது தான். அந்த ஆசைப்பட்டது அப்படி எனக்கு கடவுள் கிருபையில் அது நடந்திருக்கு. அடுத்த ஆசை என்ன? இப்போ என் தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ ஆகிட்டேன். என் தொகுதியை முதன்மை தொகுதியாக மாற்றணும். இந்த தொகுதி வந்து இப்போ நம்ம ஒரு சொல்லுவாங்களா, ஒரு பிரச்சனைக்கான தொகுதின்னு சொல்லுவாங்களா, ஒரு பிரச்சனைங்க மாதிரி நம்ம தொகுதியில் நிறையா பிரச்சனை இருக்குது. இப்போ சென்னையில் நான் இருந்திருக்கேன். சென்னையில் பொறுத்தவரை எல்லாருமே இன்றைக்கி ஒரு கார் வாங்கினாலும் சரி, இல்லை ஒரு நார்மலான வாழ்க்கை எல்லோரும் வாழ்கிறாங்க. நம்ம ஊர் வந்து நிறையா பிரச்சனை இருக்கும். அதாவது எப்படின்னா, ஒரு ஊர்லேருந்து ஒரு நல்ல திட்டம் ஒரு ஊருக்கு பண்ணால் கூட அந்த ஊருக்காரங்களை அனுமதி இந்த ஒரு வேறு மாதிரி, அதாவது சொல்லுவாங்கள்ல இந்த காஸ்ட் அடிப்படையில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்போ அதெல்லாம் மாற்றி எல்லாரும் மனுஷன், நன்மை தான் நம்ம இருக்கோம், எல்லாரும் ஒன்று தான் என்ற, ஏன்னா அப்படி தான் இன்றைக்கி பிறப்புக்கும் இருக்கின்ற தளபதி அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதில் நானும் அந்த நிலையை மாற்றி, இப்போ நம்ம ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா பழைய சில வரலாறுலாம் சொல்லக்கூடாது. இன்றைக்கி ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் டாக்டர் வந்து எங்கள் தொகுதிக்கு வரமாட்டாங்க. இப்போ வந்து டாக்டர்லாம் விருப்பப்பட்டு தான் அந்த இடத்துக்கு போவாங்க. அப்போ தூத்துக்குடி மாவட்டத்துக்கே டாக்டர்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, தைரியமாக அந்த வேலை கேட்டு வர மாட்டேங்காங்க. வழி இல்லாமல் வராங்க, விருப்பத்தின்னு இல்லாமல் தான் வராங்க. அப்போது வந்து எங்கள் ஊரை வந்து இதுக்கு முன்னே இருந்த நபர்கள் தவறாக சித்தரித்து ஏதோ இது பண்ணிட்டாங்க. இந்த நிலையில் மாற்றி ஆனால் உண்மையிலே ஒரு பாசமான ஊருன்னு பார்த்தா ஸ்ரீவைகுண்டம் தான். அப்போ அந்த நிலையை மாறணும். இங்கே இந்த ஊரோட தன்மையை நாங்கள் வெளியே கொண்டு வரணும். ஏன்னா இப்போ ஒரு ஊர் இருக்குன்னா ஊரில் கட்டாயம் 2 பேர் அடிப்படை சண்டை போடுவாங்க. அந்த 2 பேரால் அந்த ஊர் என்ன ஆகுது, ஒரு கெட்ட பேர் ஆயிரும். அந்த நிலையில் மாற்றி இந்த ஊர் ஸ்ரீவைகுண்டம்னா ஒரு நல்ல ஊர், இது ஒரு முதன்மை ஒரு கோயில் தலங்கள் இருக்கிற ஏரியா, இங்கே வந்து எல்லாருமே கலந்து ஒன்றா இருக்கும் அப்படின்னு நிலையை உருவாக்க நான் ஏன்னா இப்போ அந்த நிலை அப்படியே வேறு மாதிரி இருக்குது. அந்த நிலையை நான் மாற்றி கொண்டு வரதுக்கான முயற்சியை கொண்டு எல்லாரும் ஒன்று என்ற நிலை, அதை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ன அடிப்படையாக கொண்டு வரணும். உங்களுடைய நேரம் கொடுத்ததற்கும் இவ்வளோ நேரம் உங்களுடைய தொகுதிக்கு நீங்கள் என்னெல்லாம் பிளான் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். நீங்கள் நினச்சதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றுறதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.